வந்து எங்களோடு நீங்க ஒருக்கா சேர்ந்து திரும்ப பாடுங்கள். சொல்லுங்கன்னா, திரும்ப ஆ? சொல்லுங்க. சாரி, திரும்ப சொல்லுங்க. ஏனெண்டா அந்த ஆ. ரெக்கார்டிங்ல கொஞ்சம் இதா போச்சு. புவியியல் கு- வாசடை எம்பிரார்க்கு, புவியியல் வாசடை எம்பிரார்க்கு பொத்திரி சுண்ணம் இடிக்க வேண்டும். அது எப்பொழுதுமே மலர்களை பொழிந்து கொண்டிருக்கின்றதாகிய சடையுடையராகிய எம்பெருமானுக்கு நாங்கள் பொற்திரிச்சுண்ணம் இடிக்க வேண்டும். ஆகவே மாவடுவை ஒத்த கண்ணினை உடைய பெண்களே, நீங்கள் இங்கே வாருங்கள், வந்து எங்களுடன் பாடுங்கள். வெண்ணுடன் பாடுமீன்கள் கூவுமின், எங்களுடைய தொண்டர்களே பெருமையை பற்றி சொல்லுங்கள். தொண்டர்புறம் கூவுமின், நில்லாமே குனிமின், தொழுமின், எம்கோன் எம் கூத்தன் தேவியும் தானும் வந்து எம்மையாள செம்பன்றை சுண்ண முடித்து நாமே. இங்கே வந்து எங்களுடன் பாடி தொண்டர்களை பெருமையெல்லாம் பேசி இங்கே வணங்கி எம்முடைய கூத்தனாகிய செம்பெருமான் நடராஜ பெருமானையும் தேவியையும் தானும் வந்து எங்கே எம்மை ஆண்டு கொள்ளும்படியாக இங்கே செம்பன்றை சுண்ணம் இடித்து நாமே என்று அடுத்த பாட்டுக்கு போறார். அடுத்த பாடு சுந்தரன் நிறணிந்து எம்மொழிகி தூய ஆமா. பொன் செந்தி இங்கு பரப்பி. ஓ. ஓ, அது நாங்கள் ஓ. அடுத்தது சரி சரி, அதை போடுறோம். நிப்பாட்டும். ஆமா. நான் சும்மா அதை சொல்ல வந்தான் தவிர அதை பற்றி செய்யல. நீங்க அந்த ஓ, அதிசயமா சொல்ல வந்தான் தவிர ஒரு ஒன்றும் இல்லை. இல்ல சரி. இல்ல, அரிசனண்டா நீங்க சொல்லுங்க. என்னது அதுக்கு ஓமா எல்லாரும் இதோ டிஸ்கஷன் குரூப் தான். அயால ஓமா வந்து ஓமா இது ஓமா. ஓகே. அயால வந்து நாங்கள் எல்லாத்தையும் புரிஞ்சு கொள்ளணும்ன்ற ஓ. கரையத்தில் தான் எல்லாரும் ஏன்னா இருக்கிறோம். இந்த மாவின் படு என்று சொல்லி கன இடங்கள்ல அந்த ஆமா திருவாசகத்துல 6 இடத்துல வந்திருக்கு. ஆமா ஆமா ஆமா. அதாவது பெண்களுக்கு அந்த பெண்களோட கண்ணை வந்து மாவடுக்கு நிகரா ஒப்பிருக்கிறார், நிகரா ஒப்பிட்டிருக்கிறார் ஆமா மாணிக்க வாசகர். ஆமா. நல் மாவடுன்னு சொன்னா மா பிஞ்சு வடு. ஆம் ஆமா. இந்த பிஞ்சு வந்து கிட்டத்தட்ட பிறை வடிவம் மாதிரி சின்ன இருக்குமா. ம். அதே மாதிரிதான் சொல்றது, செவி வரைக்கும் அந்த கண்ட நுனி வந்து செவி வரைக்கும் போற கண் மாதிரி வந்து அதுதான் இந்த மாவின் படு பகிரன்ன கண்ணீர். ஆமா. சரி, சரி, தொடருங்க. அடுத்தாக்கு தொடங்க. அனும் வந்தம்மையாள செம்பொன் செய் சுண்ணம் ஈடித்து நாமே சுந்தர நீரணிந்தும் மெழுகி தூய பொன் சிந்தி நிதி பரப்பி இந்திரன் கற்பகம் நாட்டி எங்கும் எழில் சுடர் வைத்து கோடியேடுமின் அந்தரர் கோணயன் தன் பெருமான் ஆழியானாதன் நல் வேலன் தாதை எந்தரம் மாளுமையால் கொழுனர்க்கு ஏய்ந்த பொற்சுண்ணம் ஈடித்து நாமே. ஓகே, இப்போ நீங்கள் கருத்தை சொல்லுங்கம்மா. நானும் சொல்லணும். ஓ, நீங்க சொல்லுங்க. சுந்தர அழகான அழகு தரக்கூடிய திருநீத்தை அணிந்து தூய பொன் சிந்தி, அதாவது கலப்பில்லாத உயர்ந்த நல்ல தரமான பொன்னை சிந்தி நிதி பரப்பி, நிதி என்றால் பொருளை கொடுத்து, பொருள் காசு பணம், நிதி காசு. இந்திரன் கற்பகம் நாட்டி, இந்திர தேவலகத்து தேவர்களின் தலைவன் இந்திரன். கற்பகம் என்றது அந்த எதை கேட்டாலும் கொடுக்கிற ஒரு மரம் இருக்காம் தேவலகத்தில், கேட்பதை கொடுக்கும் கற்பகம். அது எல்லா இடமும் நாட்டி அழகு பொருந்திய சுடர் வைத்து, எழில் என்றது அழகு, அந்த சுடர் ஒளியை வைத்து கொடியடைமேன். அந்தரர் கோன், அதாவது அந்தரர் என்றது தேவர்கள்தான், அவருடைய கோன் இந்திரன், அயன் பிரம்மா, தன் பெருமான், எல்லாரும் இவைய தங்களுடைய பெருமான் ஆழியான் நாதன். அதாவது உலகத்தை ஆழியான் என்றது ஆழி சூழ் உலகம் எல்லாம் என்ற மாதிரி, நாதன் எல்லா உலகத்துக்கும் தலைவனாகிய வேலன் தந்தை, தலைவனாகிய, அதாவது இப்போ சரவண பொய்யில என்றதும் கருத்திடம் பெறும். வேலன் என்றது முருகன், முருகனுடைய தாதை தந்தை. எந்தரம் ஆளுமை, எப்படி ஆளுமா செய்வார் கொள்ளுநருக்கு, அந்த அவர் ஆட்சி செய்கிறவர் ஆட்கொண்ட அந்த நல்ல செயலை, இறைவன் எம்மை ஆட்கொண்ட அந்த நல்ல கொழுனருக்கு தலைவருக்கு ஏற்ற பொற்சுண்ணம் இடித்தினாமே. அவருக்கு ஏற்ற முறையிலே நாங்கள் இந்த சுண்ணத்தை இடித்து மகிழ்வோம் என்றது மாதிரி வரும்.
சுந்தர நீறு அழகான திருநீரை அழகின்ற தூயமை பொன் மேனியுடையவர் பொன் போன்ற மேனியை நிதி பரப்பி இந்திரன் கற்பகம் நாட்டி கற்பகம் கற்பகம் எல்லாம் தருகிற இதை கேட்டாலும் தருகிற சிறப்பு வாய்ந்த கற்பக மரம் வெளிச்சுடர் அழகு பொருந்திய ஒளி வைத்து கொடியெடுமில் அந்தரர் என்றால் அதுவும் தேவர்கள் தான், தேவர்களை தான் குறிக்கும். கோன் அந்த கோன் தேவருடைய அரசன், கோன் அரசன் அயன் தன் பெருமான், தன்னுடைய பெருமானே ஆழியான் நாதன் நல்வேலன் நல்ல வேலை உடையவன் முருகன் தாதை தகப்பன் எந்தர ஆளுமையால் கொள்ளுவதற்கு ஏய்த்த பொச்சுன்னம் எடுக்கலாமே. பவரன் நீங்கள் ஏதாவது கருத்து அடிஷனலாக சொல்ல போகிறோன்னா சொல்லுங்க. பவரன் ஐயா, நீங்கள் மியூட்டில் இருக்கிறீங்க. சரி, முருகானந்தன் நீங்கள் சொல்கிறேன்னா சொல்லுங்க. அது என்னண்டா, இந்த ஆழியான் நாதன் என்றது நான் நினைக்கிறேன் விஷ்ணுவை சொல்லக்கூடியதாக இருக்குது. ஏனென்றால் இப்போ அந்தரர் கோன் என்றது இந்திரன், அந்த அந்தரம் அந்த அந்த உலகத்துக்கு ஒரு அந்தரம் என்றது அந்த மேலே இருக்கிறபடியால் சேவர உலகத்துக்கு அப்படி ஒரு பேர் இருக்கோ எனக்கு சொல்ல தெரியல. அதை பவகரனோ அல்லது போலீஸக்காவோ சொல்லலாம். ஆனால் அந்தரர் கோன் என்றது விஷ்ணு, அயன் என்றது பிரம்மா, அந்தரகோன் தன் பெருமான். அப்ப இவர்களுக்கு பெரியவராக இருக்கக்கூடிய சிவன். அதே போல் ஆழியான் நாதன், ஆழியான் நாதன் என்றது நான் நினைக்கிறேன் விஷ்ணுவாக இருக்கலாம். ஏனென்றால் திருப்பாற்கடலில் அவர் தான் இருக்கிறார். அந்த கருத்தை ஒரு சிந்தனையா சொல்லி அடுத்தது போலீஸக்கா சொன்னதை ஏற்றுக்கொள்கிறேன். நல்வேலன் முருகனுடைய தாப்பனராகியவர். எந்திரமாள் உமையாள் கொழுனன், உமையாள் அதாவது உமாதேவியாருடைய கணவன் என்று இந்த வகையிலே சிவபெருமானை சிறப்பிக்கப்படுகிறார். சிவபெருமான் இந்த பாடலில் சிறப்பிக்கப்படுகிறார் என்பதை என்னுடைய மேலதிக கருத்தாக சொல்லி அமைகிறேன். வணக்கம். நீங்கள் சொன்னது சரி. ஆழியான் நாதன் என்றால் சக்கரங்களுக்கு தலைவனாயிருக்கின்ற திருமால். இந்த நல்வேலன் தாதை அழகிய முருகனாகி முருகனுக்கு தந்தையா இருக்கின்றவர். அந்தரகோன் அயன் தன் பெருமான் ஆழியான் நாதன் நல்வேலன் தாதை எந்தரம் ஆளுமை ஆள்கொழுனுக்கு எந்த நிலையில் இருந்தாலும் அவர் எல்லாரையும் ஆட்கொள்கின்ற நிலைமையுடைய ஆகிய உமையம்மையார் உமையின் கணவனாகிய இறைவனுக்கு ஏய்ந்த பொற்சுண்ண முடித்து நாமே அதுக்கு பொருந்தப்பட்டதாகிய இந்த பொன் போலும் வாசனை பொடியை நாங்கள் இடிப்போம். ஏன்னு சொன்னால் இங்கே எல்லா அழகை தருவது நீர், அதனால சுந்தர நீருன்னு சொல்கிறாங்க. அழகு நீர் சுந்தரமாவது மந்திரமாவது நீரில் வார சுந்தரமாவது நீர் என்றதன்படி தான் இங்கேயும் வருது. சுந்தர நீர் அணிந்தும் மெழுகி தூய பொன் சிந்தி நிதி பரப்பி இந்திரன் கற்பகம் நாட்டி. அதில் கொஞ்சம் நாங்கள் யோசிக்க வேண்டியிருக்கோம். ஏன் இந்திரன் கற்பகம் நாட்டி என்றது? இந்திரன் உலகத்தில் உள்ள எல்லா கற்பக மரம் என்ன அம்மா சொன்ன மாதிரி என்னத்தை கேட்டாலும் கொடுக்காத கற்பக மரம். ஆனால் உண்டு, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. கற்பக மரக்கும் காமதேனுக்கு வித்தியாசம் இருக்குது. காமதேனு நாங்கள் கேட்டதை கொடுக்குறது, கற்பக மரம் நாங்கள் நினைக்கிறத கொடுக்குறது. நாங்கள் என்ன நினைச்சோமோ அது தானாக கிடைக்கும். நான் கேட்க தேவையில்லை, நினைச்சதை வரும். கற்பகம் நாட்டி எங்கும் எழில் சுடர் வைத்து அழகாய தீபங்கள் எல்லாம் வைத்து கொடியெடு மீன் கொடிகளை ஏற்றுங்கள். அந்தரகோன் அயன் தன் பெருமான் ஆழியான் நாதன் நல்வேலன் தாதை எந்தரம் ஆளுமை ஆள்கொழுனுக்கு எய்ந்து சுண்ண முடித்து நாமே. எல்லாரையும் சொல்லியிருக்கிறாங்க. இங்கே தேவர்களை சொல்லியிருக்கிறார், பிரம்மாவை சொல்லியிருக்கிறார், திருமாலிடம். அதாவது தேவர்களிடமிருந்து பல்வகையான செயல்களை செய்விப்பதும், பிரம்மனிடத்திலிருந்து படைத்தல் தொழிலை செய்விப்பதும், திருமாலிடத்தில் நின்று காத்தலை செவிப்பதும் சிவபெருமான சக்தி. அதே போலதான் நல்வேலன் தாரையும் கொண்டு வராங்க என்றால் அவர்கிட்ட தான் நான் பிரணவ மந்திரத்துக்கு பொருள் எடுத்தவர் அவர் தகப்பெரும் மகனிட்டு. அதான் அதையும் கொண்டு வராரு இங்கே. அதனால இறைவன் பெருமை தான் இங்கே கூட சொல்லப்பட்டதுன்னு சொல்லலாம். சொல்லுங்க, மற்ற பாட்டுக்கு மிக்க நன்றி. அடுத்த பாட்டு போ. வேலன் தாதை எந்த ரம்மாளுமையால் கொழுனர்க்கு ஏய்ந்த பொற்சுண்ணம் இடித்து நாமே காசனி மின்கள் உலக்கையெல்லாம் காம்படி மின்கள் கரை ஊரலை
நேசமுடைய அடியவர்கள் நின்று நிலாவுக என்று வாழ்த்தி தேசம் எல்லாம் புகழ்ந்தாடும் கட்சி திருகேகம்பன் செம்பன் கோவில் பாடி பாச வீணையை பறித்து நின்று பாடி பொற்சுண்ண. ஆம், நீங்கள் பவரன் இப்போ இருக்கா, நீங்கள் இந்த கருத்தை சொல்லுங்க. அடுத்த பாட்டுக்கு புவனேஸ்வரி அம்மா சொல்லட்டுக்கும். காசணி மின்கள் உலக்கையெல்லாம் காம்பணி மின்கள் கரையுரலை. உலக்கையெல்லாம் காசு அணி மின்கள், உலக்களுக்கெல்லாம் காசு மணிவடம். அந்த உலக்கையில் முதல்ல வந்து இந்த உலக்கைன்ற ஒரு மூலை பாகத்தில் வந்து மணிவடம் கட்டுவாங்களாம். அந்த இதுகள் மணிவடங்களை கட்டுங்கள். காம்பணி மீன்கள் கரையுரலை. உரலுக்கு வந்து காம்புன்னு சொல்றது இங்கே வந்து நான் சொல்ல நினைக்கிறேன் வந்து பட்டு சீலை. காம்பு பட்டு ஒரு பற்ற வகை. ஒரு பாட்டு நான் காம்பினோட நேத்திரங்கள் பணித்தருள வேண்டும் என்று சொல்லி சுந்தரர் வாக்கில் சுந்தர் சொல்ற ஒரு இடத்துல அதே மாதிரி தான் காம்பு நம்மள கரிய உரல்களுக்கெல்லாம் பட்டுச்சீலை அணிவியுங்கள், பட்டு துணி அணிவியுங்கள். நேசமுடைய அடியவர்கள் நின்று நிலாவு. இறைவனிடத்திலே எப்போதும் அன்பு கொண்டிருக்கின்றதாகிய அடியவர்கள் நின்று நிலாவுக என்று வாழ்த்தி, அவர்கள் எப்போதும் நிலை பெற்று விளங்க வேண்டும் என்று வாழ்த்தி, தேசமெல்லாம் புகழ்ந்து ஆடும் உலகமெல்லாம் புகழ்ந்து கொண்டாடுகின்ற கட்சி திருவேகம்பன், காஞ்சி மாநகரில் உள்ள திருவேகம்ப பெருமானுடைய அந்த செம்பற் கோயில் பாடி பாச வினையை பறித்து நின்று, அதாவது எங்களை சூழ்ந்திருக்கின்றதாகிய அந்த பாச வினையாகிய தலையாகிய நல்வினை வினையாகிய வினைகளையும் பறித்து நின்று எங்களை அவற்றையெல்லாம் எங்களிடமிருந்து நீக்கி பாடி திருவருளை பாடி பொற்சுண்ணம் என்ற பொன் போலும் இதாகிய வாசனை பொடியை நாம் முடிப்போம். நன்றி. அடுத்த பாட்டுக்கு போவோம். இடித்து நாமே அருகடொப்பறையனும் அறியும் அன்றி மற்றிந்திர நோடமரர் நறுமுறு தேவர் கணங்கள் எல்லாம் நம்மில் பின்பல்லதெடுக்க ஒட்டோம் செறிவூடை மும்மதில் எய்தவில்லி திருஏகம்பன் செம்பொன் கோவில் பாடி முறுவல் செவ்வாயினே முக்கண் அப்பற்கு ஆடப் பொற்சு. புவனேஸ்வரி அம்மா, நீங்க இந்த இதுக்கான கருத்தை சொல்லுங்க. அருகெடுப்பார் அயனும் அரியும். அயன் உங்களுக்கு தெரியும், அரியும் தெரியும், பிரம்மா விஷ்ணு. அரியும் அருகெடுப்பார், அருகன்று அருகம் புல்லெடுப்பு அன்றி மற்ற அவர்கள் மட்டுமல்ல, மற்ற இந்திரனோடு அமரர் தேவர்கள், நறுமுறு தேவர்கள் எல்லாம் இந்திரனோடு அமரர்கள், ஏனைய மற்ற அமரர்களும் தேவர்கள், தேவகணங்கள் எல்லாம், எல்லா கணங்களும் நம்மீர் பின்பு அல்லதெடுக்க விட்டோம். அப்ப அவர்கள் இந்த தேவர்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த அருகெடுப்பு எடுத்து செறிவுடை மும்மதில் எய்தவில்லி. மும்மதில் என்றால் உங்களுக்கு தெரியும், செறிவுடை என்றால் அடர்த்தியான மும்மதில்களால் சூழப்பட்ட திருவேகம்பம். மும்மதில்களால் சூழப்பட்ட திருவேகம்பன் என்றது ஒரு ஆலயத்தினுடைய பெயர். திருவேகம்பன் செம்பொன், செம்மையான பொன் போன்ற அந்த ஆலயத்தின் கோயிலை பாடி முறுவற்று வாயினீர், புன்முறுவல் எப்பொழுதும் பூத்திருக்கும் சிவந்த வாயினை உடைய அந்த இறைவன் முக்கண் அப்பற்கு ஆட பொற்சுண்ணம் எடுத்து நாமே. அவருக்கு நாங்கள் பொற்சுண்ணம் அருமையான இதுகளெல்லாம் போட்டு எல்லாம் கிடைக்கிறது என்று சொல்லி சொல்லப்படுகிறது. நன்றி. வேற யாராவது கருத்து இருந்தா சொல்லலாம். அம்மா நல்லா சொல்லியிருந்தா இந்த பாட்டை கருத்து இருந்தா சொல்லுங்க. ஆமா, இல்ல ஒரு வசனத்துக்கு அந்த மும்மதில் எய்தவில்லைன்னு சொன்னால் முப்புறங்களை எரிக்கிறதுக்காக முப்புறங்களை தங்கள் வில்லினால
இடித்து அழித்தவர் என்றும் கருத்து கொள்ளலாம். அது இன்னொரு கருத்து. செருவிடை மும்மதில் எய்த வில்லி, ஆமாம் செவ்வி நிற்கின்றதாகிய முப்புறங்களை வில்லினாலே அழித்தவராகிய எம்பெருமான். ஆமாம். மிக்க நன்றி. அடுத்தது வேற யாராவது இருந்தாலும் சொல்லுங்க, இல்லைன்னு பரவாயில்ல. சரி, இல்ல அடுத்த நீங்கள் பாட்டு. அடுத்த பாட்டுக்கு போகலாம். ஆமாம், நல்லது. அடுத்த பாட்டு போவோம். உன்னம் இடித்து நாமே உலக்கை பல ஒச்சுவார் பெரியர் உலகமெல்லாம் முரல் போதாதென்றே கலக்க அடியவர் வந்து நின்றார் காண உலகங்கள் போதாதென்றே நலக்க அடியோமை ஆண்டு கொண்டு நாள் மலர் பாதங்கள் சூடத் தந்த மலைக்கு மருகனை பாடி பாடி மகிழ்ந்து பொற்சுண்ணம் இடித்தும் நாமே. பவரன் நீங்கள் சொல்லுங்க கருத்து. உலக்கை பல ஓச்சுவார் பெரியர் உலகமெல்லாம் உடல் போதாதென்று சொல்லி, இந்த உலகம் முழுவதும் உலகளை வைப்பதற்கு இடங்களே இல்லை என்று சொல்லும்படியாக பெரியவர்கள் எல்லாரும் உலக்கை பல ஓச்சுவார், பல உலக்கைகளை கொண்டு ஓங்கி இடிப்பார்கள். உலகங்கள் பலவும் இடம் போத மாட்டா என்னும்படியாக கலக்க அடியவர் வந்து நின்றார். அடியவர்கள் எல்லாரும் ஒன்று கூடி இங்கே அதை பார்ப்பதற்கு வந்து நிற்கின்றார்கள். வந்து நின்றார் காண, கலக்க அடியவர் வந்து நின்றார் காண உலகங்கள் போதாது என்று சொல்லி, அந்த அதாவது இந்த உலக்கைகள் எல்லாம் வச்சு இடிப்பதற்கு உலகம் காணாது, ஆகவே அதை பார்க்க நாங்களே வந்திருக்கின்றோம். நலக்க அடியோமை, நலக்க நாம் நன்மை அடையும்படியாக அடியோமை ஆண்டு கொண்டு அடியார்களாகிய எங்களையெல்லாம் ஆட்கொண்டருளி நாள் மலர் பாதங்கள் சூடத் தந்த அன்றலந்த தாமரை மலர் பாதங்கள், தாமரை மலர் போன்ற திருவடிகளை உடைந்தவராகிய அந்த அவற்றையெல்லாம் சூடும்படியாக நாம் சென்னி மேலே சூடுக்கொள்ளும்படியாக கொடுத்த சூடத்தந்த மலைக்கு மருமனை, மலையத்துவசனுக்கு மருமகனாகிய சிவபெருமானை பாடி பாடி பலகாலம் மகிழ்ந்து பாடி மகிழ்ந்து கழித்து பொற்சுண்ணம் பொன்போலும் வாசலைப்பொடியை நாம் இடிப்போமாக என்று முடிக்கின்றேன். நன்றி. யாராவது வேற கருத்தில் என்று சொன்னால் நான் அடுத்த பாட்டுக்கு போகிறேன். புவனேஸ்வரி அம்மா, நீங்கள் அடுத்த பாட்டை மீனிங்க சொல்லுங்க. சூடகம் தோள்வலை ஆர்ப்ப ஆர்ப்ப தொண்டர் கூழாம் எழுந்தார்ப்ப ஆர்ப்ப நாடவர் நந்தம்மை ஆர்ப்ப ஆர்ப்ப நாமும் அவர் தம்மை ஆர்ப்ப ஆர்ப்ப பாடக மெல்லடியார்க்கு மங்கை பங்கினல் எங்கள் பராபரனுக்கு ஆடக மாமலை அண்ண கோவுக்கு ஆட பொற்சுண்ணம் இடித்து நான். புவனேஸ்வரி அம்மா, நீங்க சொல்லுங்க. சூடகம் தோல்வலை ஆர்ப்ப ஆர்ப்பன்னு, அதாவது கைவளை கையிலே போட்டிருக்கிற வளையல்கள் தோல்வரை, அவருடைய தோல்வரை ஆர்ப்பண்டா சத்தங்கள் எழுப்ப எழுப்போம். இப்போ கையில் காப்பை போட்டு நாங்கள் குனிஞ்சு ஏதாவது வேலைகள் செய்யல கை வளையல் ஆர்ப்பண்டா அசைந்து அசைந்து கொடுக்கும். அதாவது அசைந்து அசைந்தெல்லாம் ஆறுவாரம் எழுப்பும். தொண்டர் குழாம், அதாவது அடியவர்களுடைய அடியவர் தொகை, குழாம் என்றால் அடியவர் கூட்டம், எழுந்து ஆர்ப்ப ஆர்ப்ப அவர்கள் ஆர்வாரம் செய்ய. தொண்டர் குழாம்கள் அடியார் கூட்டங்கள் எழுந்து ஆர்வாரம் செய்ய. நாடவர் நந்தம்மை ஆர்ப்ப ஆர்ப்ப, அதாவது நாடி வருபவர்கள், இறைவனை நாடி வருபவர்கள் அவர்களை எழுந்து ஆர்ப்ப ஆர்ப்ப. நாமும் அவர் தம்மை ஆர்ப்ப ஆர்ப்ப, நாங்களும் எல்லோரும் இறைவனை நினைத்து ஆரவாதிக்க. பாடக மெல்லடியார்க்கும், பாடக மெல்லடியார்கள் என்ற மென்மையான பாதங்களை கொண்டவர்களாகிய மங்கைகள், மெல்லடியார்கள் மென்மையான பாதங்களை அந்த பெண்கள் பங்கினன் பெண்ணாகிய அந்த இந்திய மங்கை என்பது உமாதேவியாரை குறிக்கும். ஆகவே இறைவனுடைய
உடம்பிலே பாதி கொண்டவள் மங்கை பங்கினன். அதனால மங்கை என்றது மாதவியார். அது பங்காக கொண்டவர்கள் பனுக்கு அந்த பங்காக கொண்ட ஒரு பாகமாக கொண்ட என்றால் இறைவனுக்கு, எங்களுடைய இறைவனுக்கு. ஆடக மாமலை அன்னகோவுக்கு, ஆடக மாமலை அன்னகோவுக்கு என்ற ஆடக மாமலை என்பது எப்பொழுதும் ஆடிக்கொண்டிருக்கிற இமயமலையும் சொல்லலாம். அன்னகோவுக்கு ஆட பொற்சுண்ணம், அன்னகோம் என்றால் இறைவனுக்கு பொற்சுண்ணம் முடித்து நாமே இந்த மங்களமான பொருள்கள் எல்லாவற்றையும் போட்டு பொற்சுண்ணம் முடிக்கின்றோம் என்று பாடுகிறார்கள். மங்களகரமான பொன் சுண்ணங்கள் இடித்து கொண்டிருக்கிறார்கள். வேற யாராவது கருத்து இருந்தா சொல்லுங்க, இல்லைன்னா நான் அடுத்த பாட்டுக்கு போறேன். சரி, ஆமே. வாழ்த்தடங்கன் மட மங்கை நல்லீர் வரிவளை அற்பவன் கொங்கை பொங்க தோள் திரு முண்டம் துதைந்திலங்க சொத்தம்பிரான் என்று சொல்லி நாள் கொண்ட நாள் மலர்பதம் காட்டி ஞாயிற்கடைப்பட்ட நம்மை இம்மை ஆட்கொண்ட வண்ணங்கள் பாடி பாடி ஆட. ஆமா, பவரன் நீங்கள் உங்களால சொல்ல முடியுமா? இதுக்கான இதை சொல்லுங்க. பவரன் மியூட்ல இருக்கிறீங்க. வாழ்த டங்கன் மட மங்கை நல்லீர், அதாவது வாள் போன்ற பெரிய கண்கள், வாள் தடங்கண் மடம் இளமையுடைய மங்கை நல்லீர், மங்கை பருவ பெண்களே, வரிவளை ஆர்ப்ப எங்களுடைய கையில் இருக்கிறதாகிய வரிகளையுடைய வளையல்கள் எல்லாம் ஒலிக்கவும், வன் கொங்கை பொங்க வளப்பு மிகுந்தாகிய தனங்கள் எல்லாம் மிகுந்து பூரிக்கவும், தோல் திரு முண்டம் துதைந்திலங்க, தோளிலும் நெற்றியிலுமே இருக்கின்ற திருநீரெல்லாம் பிரகாசிக்கவும், எம்பிரான் என்று சொல்லி எம்பிரானே என்று சோத்து என்று சொல்லி, அதாவது சோத்து என்ற வணக்கம், வணக்கமே எம்பெருமானே வணக்கம் என்று சொல்லி நாள் கொண்ட அப்போதுதான் பறித்த நாள் மலர் பாதம் காட்டி நாயின் கடைப்பட்ட, நாயை விட கீழான பாதம் கொண்டவராகிய, நாயை விட கீழான படைப்பு கொண்டவராகிய எம்மை இப்பிறவியிலே ஆள் கொண்ட வண்ணங்கள், ஆண்டு கொண்ட வண்ணங்களை எல்லாம் பாடி இறைவன் பாடி ஆட பொற்சுண்ணம், அதாவது இறைவன் திருமுழுக்குக்காக இருக்கக்கூடியதாகிய அந்த பொன் போன்ற நாங்கள் இடிப்போம். இதுல இந்த மங்கை பருவத்தான் சொல்றாங்க. மங்கை என்று சொல்றது, நாங்கள் உண்மையாக பெண்கள் பருவம் 7: பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம்பெண். இவற்றுள்ள மங்கை பருவம் ஓரளவுக்கு அந்த 12 வயதுக்குள்ள பருவம். அதைத்தான் நீங்க அதை குறிப்பாக சொல்லியிருக்கிறார். ஹலோ, இது எந்த கருத்து, எந்த அபிப்பிராயம், வேறையும் சொல்லலாம் நீங்கள். சரி, நாங்க அடுத்த பாட்டுக்கு போவோம். பொற்சுண்ணம் இடித்து நாமே வையகம் எல்லாம் முரளதாக மாமேறு என்னும் உலக்கை நாட்டி மெய்யனும் மஞ்சள் நிறையட்டி மேதகு தென்னன் பெருந்துரையான் செய்ய திருவடி பாடி பாடி செம்பொன் முலக்கை வலக்கை பற்றி ஐயன் அணி தில்லை வாணனுக்கே ஆடப்பொற். ஆமா, புவனேஸ்வரி அக்கா, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்க. வையகம் எல்லாம் உரலதாக, உலகம் முழுவதையுமே ஒரு உரலாக கொண்டு, புருஷனை முடிக்கிற உரலாக கொண்டு, வையகம் என்றது உலகம்,
மாமேரு என்ற மலை, மேரு மலை என்னும் உலக்கை நாட்டி. அந்த வையகத்தை உரலாகவும் மாமேருவை உலக்கையாகவும் கொண்டு மெய்யனும் மஞ்சள் நிறையாட்டி, மெய்யென்று சொல்லப்படுகிற உடம்பினுடைய அந்த மஞ்சள் அதுக்குள்ள போட்டு இடிக்கிற பொருளாக மஞ்சளை நிறைய போட்டு அந்த மேன்மை பொருந்திய தென்னன் பெருந்துரையான் தென்னாட்டவன் மேன்மை பொருந்திய மே தகு தென்னன் தென் திசையை ஆளுகின்ற இறைவன் தென்னவன் பெருந்துரையான் திருப்பெருந்துறையிலே எழுந்தருளி இருக்கின்ற செய்ய திருவடி சிவந்த அவருடைய பாதங்களை நாங்கள் பாடி பாடி அவருடைய சிவந்த திருவடிகளை அடியார்கள் வணங்கி 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 கை தொட்டு தொட்டு வணங்கினாலே அவற்றை பாதம் சிவந்துட்டுதான். செய்ய திருவடி பாடி பாடி செம்பொன் உலக்கை செம்மையான பொன்னால் செய்யப்பட்ட உலக்கை வலக்கையிலே பற்றி ஐயன் அணிதில்ல வாணனுக்கு தில்லை எவ்விடத்திலே ஐயன் என்றால் பெரியவன் அவர் அணி தில்லையம்பலத்து வாணனுக்கே ஆட நாங்கள் பொற்சுண்ண முடித்தினாமே. ஐயன் அணிதில்லை வாணனுக்கு தில்லையம்பலத்திலே எழுந்தருளிருக்கிற திருச்சிற்றம்பலம் என்று எங்களுக்கு எல்லாருக்கும் நாங்கள் தேவாரங்கள் படிக்க புராணங்கள் எந்த திருமுறைகளை படிக்க திருச்சிற்றம்பலம் என்று சொல்லுகிறோமோ அந்த தில்லையம்பதியிலே திருச்சிற்றம்பலத்திலே அந்த வாணனுக்கே ஆட பொற்சுண்ண முடித்தினாமே. வையகமெல்லாம் உரலாக மாமேரு மலை உலக்கையாக மெய்யனும் மஞ்சள் நிறையாட்டி உண்மை என்ற அந்த மஞ்சளை நிறைய போட்டு பெருமை பொருந்திய தென்னன் பெருந்துரையான் இழந்தருளி இருக்கிற சிவந்த திருவடி பாடி பாடி அவருடைய இறைவனுடைய புகழை பாடி பாடி செம்பொன் உலக்கை அதாவது செம்மையான பொன்னால் செய்யப்பட்ட உலக்கையை வலக்கையிலே பிடித்து ஐயன் அணிதில்லை வாணனுக்கே தில்லையம்பலத்தில் எழுந்திருக்கிறவருக்கு ஆடப்போர் சொன்ன முடித்து நாமே. நன்றி. நன்றி. வேறு யாராவது கருத்து இருந்தா சொல்லுங்க, இல்லையென்றால் நாங்கள் அடுத்ததுக்கு போவோம். சுண்ணம் இடித்து நாமே முத்தனி கொங்கைகள் ஆட ஆட மொய்கூழல் வண்டி நம் ஆடகாட சித்தம் சிவனோடு ஆடகாட செங்கையல் கண் பணியாட ஆட பித்தம் பிரானோடும் ஆட ஆட பிறவி பிறரோடும் ஆட ஆட அத்தன் கருணையோடாட ஆட ஆட பொற் பவரன் நீங்கள் உங்களோட மீனிங்க சொல்லுங்க. முத்தணி கொங்கைகள் ஆட ஆட அதாவது முத்துவடம் அணிந்ததாகிய அதாவது தனங்கள் எல்லாம் அசைந்து ஆடும்படியாகவும் மொய்குழல் வண்டினம் ஆட ஆட மொய்த்து போய் நெருங்கி இருக்கின்றதாகிய கூந்தலிலே இருக்கின்ற வண்டு கூட்டங்கள் எல்லாம் ஆடும்படி அதை எழுந்தெழுந்து ஆடவும் சித்தம் சிவனோடும் ஆட ஆட அதாவது மனமானது சிவபெருமானிடத்திலே என்றுமே சேர்ந்து இருக்கத்தக்கதாக நீங்காது இருக்கத்தக்கதாகவும் செங்கையல் கண்பனி ஆட ஆட செங்கையல் மீன்கள் அதாவது செங்கையல் மீன்களை போன்ற கண்களுடைய பெண்கள் இருந்து அந்த அவருடைய கண்ணிலே இருந்து வருகின்றதாகிய இறைவன் மீது கொண்டிருந்த அன்பினாலே வெளிப்பட்டதாகிய அந்த கண்ணீர் துளிகள் ஆடும்படியாகவும் பித்தம் பிரானோடும் ஆட ஆட எம்பெருமானிடத்திலே கொண்டிருக்கின்றதாகிய அந்த பித்து அன்பு ஆனது மேல் மேல் பெருகும்படியாகவும் ஆடும்படியாகவும் பெருகும்படியாகவும் பிறவி பிறரோடும் ஆட ஆட இந்த பிறவியானது உலகத்திலே பற்று கொண்டுள்ளதாகிய பிறரோடும் சேர்ந்து நம்முன் விளங்கி தோன்றவும் சூழ்ந்து செல்லவும் அத்தன் கருணையோடு ஆட ஆட எம்பெருமானாகிய சிவபெருமானுடைய அன்பின் கருணையினாலே அவற்றையெல்லாம் நம்முள்ளே விளங்கி தோன்றவும் ஆட பொற்றுண்ண முடித்து நாமே அவற்றுக்கெல்லாம் ஏற்ற வகையிலே இந்த பொற்போன்ற வாசனை பொடியை நாங்கள் இடிப்போம். வாருங்கள். சுண்ணம் இடித்து நாமே மாடு நகை வாழ்நிலாயரிப்ப வாய் திறந்தம்பவளம் துடிப்ப பாடும் மின்னந்தம்மை ஆண்டவாரும்
பணி கொண்ட வண்ணமும் பாடி பாடி தேடோமின் எம்பெருமானை தேடி சித்தம் கழிப்ப திகைத்து தேறி ஆடுமின் அம்பல தாடினானுக்கு புவனேஸ்வரி அம்மா, நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்க. மாடு நகைவாள் நிலாகரிப்ப. மாடு என்றால் செல்வம், செல்வம் மலிந்த செல்வமுடைய, நகை என்றால் புன்சிரிப்பு என்ற இது வருமல் நிற்கும். நகைவாள் நிலாகரிப்ப, அதாவது நிலவு சிரித்து கொண்டு சந்தோஷமாக தோன்றி வருகிறான். வாய் திறந்தே பவளம் துடிப்ப, அவர்களுடைய பவளம் போன்ற வாய்கள், வாயை திறந்த பவளம் போன்ற வாய்கள் என்றால் சின்னரமான உதடுகளை உடைய அந்த அவருடைய உதடுகள் துடிப்ப, அதாவது அந்த பக்தி மேலீட்டினாலே. பாடுமின், அவரை பாடுங்கள். நம்மை ஆண்டு அவ்வாறும், எங்களை எப்படி ஆட்கொண்டார் என்ற அந்த வரலாறையும், எப்படி ஆண்ட அந்த வரலாறை நினைத்து அவர் எங்களை பணி கொண்ட வண்ணமும், எங்களை எப்படி பணி கொண்ட, பணி செய்ய வைத்த, அதாவது தொண்டு செய்ய வைத்த அந்த வண்ணமும் அந்த திறமையும் பாடி பாடி எப்படி எங்களை சந்தோஷமாக சிரிக்க வைத்து வாய் திறந்து பவளம் போன்ற வாயை உதடுகள் துடிக்க, அதாவது அந்த பக்தி மேலீட்டினால அவருடைய உதடுகள் துடிக்குமா. இப்ப அழுகிற நேரம் சில பேருக்கு உதடு நடுங்கிறது. பாடுமீன் நந்தம்மை ஆண்டவாறு, எங்களை எப்படி ஆட்சி கொண்டார் என்றும், பணி கொண்ட எங்களுடைய தொண்டை எப்படி அவர் ஏற்ற வண்ணமும், அதனை எல்லாம் நாங்கள் பாடி பாடி எங்களுக்குள்ளேயே தேடிமீன் எம்பெருமானை தேடி சித்தங்களிப்ப, எல்லா இடமும் இறைவனை தேடி தேடி எங்களுடைய சித்தம் மனம் கழிப்ப, சந்தோஷப்பட, திகைத்து தேறி, முதல் திகைக்கிறது, ஆச்சரியப்படுறது, பிறகு தேறி ஒரு முடிவுக்கு வாரது. அப்படி முடிவுக்கு வந்து ஆடுமின் என்றால் ஆடுங்கள், ஆடுங்கள். அம்பலத்து அடியான், பொன்னம்பலத்து அடியானுக்கு, அதாவது பொன்னம்பலம் என்றது சிதம்பரம், சிதம்பரேஸ்வரர். அந்த அம்பலத்தில் ஆடுகிறவனுக்கு ஆட பொற்சுண்ணம் எடுக்கிறாங்க. ஒரு ஆட நாங்கள் பொற்சுண்ணம் எடுத்து கொள்வோம், எடுத்து மகிழ்வோம் என்று பாடுகிறார்கள். மாடு நகைவாள் நிலா எறிப்ப, வாய் திறந்து பவளம், அருமையான பவளம் போன்ற அவருடைய உதடுகள் துடிப்ப, அதாவது சந்தோஷத்துல பாடுமின், அந்த உதடுகளை துடித்து, அந்த பக்தி மேலிட்டால உதடுகள் துடிக்குமா. எங்களை ஆட்கொண்ட வண்ணமும் எங்களை பணி கொண்ட வண்ணமும், எப்படி ஆட்கொண்டார் எப்படி பணி கொண்டார் என்பதை சொல்லி 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 தேடி எம்பெருமானை தேடி சித்தம் கழிப்ப, எங்களுடைய மனம் சந்தோஷப்பட, நிறைந்த சந்தோஷப்பட, திகைத்து பேந்து தேறி ஆடுமின் அம்பலத்தானுக்கு ஆடப்பொற் சுண்ணம் முடித்திராமே. அப்ப அதை நினைத்து ஆடுகிறார்கள். இது நடன பாட்டு, பெண்கள் சேர்ந்து சந்தோஷத்திலே ஆடுறது. ஆமா, வேற யாராவது கருத்து இல்லாட்டிங்க ஒரு சின்ன ஒரு கருத்து, நல்ல கருத்து, அருமையான கருத்து. இந்த மேல் வரிக்கு இன்னொரு நாங்கள் இப்படியும் யோசிக்கலாம். மாடு நகை வாழ் நிலா எறிப்ப, மாடு கண்டா இங்க வந்து இந்த மாடு நான் யோசிக்கிறது பக்கத்துல நிக்கிற அதுக்குள்ளே இருக்கின்ற பெண்களே, மாடு கந்தபுராணத்துல பாட்டு இருக்குது, மாடு நின்ற மணிமலை சோலையை மருவி என்று சொல்லி, அந்த பக்கத்திலே இருக்கின்ற பெண்களே, உங்களுடைய பல்லுல ஒளியில வந்து, அந்த பல்லுல ஒளிய வந்து நிலா போன்ற ஒளி வீசுதான். அந்த பெண்களோட இளமை இங்க சொல்லப்பட்டிருக்கு. இந்த பல்லுல வந்து வருக்கிற ஒளி, நகை வாழ் பல்லினது ஒளி நிலா எறிப்ப, அம்பவளம் உதடுகள் வந்து, அந்த பவளம் போன்ற உதடுகள் வந்து, நிலா என்பது பல்லினது ஒளிக்கும், பவளம் என்பது உதற்ற நிறத்துக்கும் ஓமையாக சொல்லப்பட்டிருக்கீங்க. அந்த பெண்கள் இளமை சொல்லப்பட்டிருக்கின்றது. எந்த ஒரு அபிப்பிராயம்? ஆமா, நன்றி நன்றி. அடுத்தது பாட்டுக்கு போவோம். பொற்சுண்ணம் இடித்து நாமே மையமர் கண்டனை வாணனாடர் மருந்தினை மாணிக்க கூத்தன் தன்னை ஐயனை ஐயர் பிரானை நம்மை அகப்படுத்தாட்கொண்டருமை காட்டும்
பொய்யர்தம் பொய்யனை மெய்யர்மெய்யை போதறி கண்ணினை பொந்தோடி தோள் பையரவல்குள் மடந்தை நல்லேன் பாடி பொற்சுண்ணம் ஈடு. ஆமா பவர் நீங்க சொல்லுங்க. மையமர் கண்டனை என்றால் கழுத்துல வந்து கரிய கழுத்து உடையவர், மை போன்ற கரிய மையுடைய கருத்தினை உடையவராகிய எம்பெருமானை, வான நாடர் மருந்தினை, தேவர்களுக்கு எப்போதும் அழகாக இருப்பவன் அமுதமாக இருப்பவனாகிய மாணிக்க கூத்தன் தன்னை, செம்மன் நிறமுடையதாகிய மாணிக்கம் போன்ற நிறம் கொண்டவனாகிய எம்பெருமானை, ஐயனை தலைவனாகிய எங்களுடைய தேவனாகிய தேவருமானை, ஐயர் பிரானை, தேவர்களுக்கு தலைவனாகிய எம்மை நம்மை அகப்படுத்தி ஆட்கொண்டு அருமை காட்டும், நம்மையெல்லாம் தன்மையப்படுத்தி அவன் மீது எம்மை ஆட்கொள்ள வைத்து தன்னுடையதாகி அந்த அரிய தன்மையை புலப்படுத்தி நிற்கின்ற பொய்யர்தம் பொய்யனை, பொய்மையாளருக்கெல்லாம் பொய்மையாளாக விளங்குகின்றவராகிய சிவபெருமானை, அதே மாதிரி மெய்யர் மெய்யை, மெய்மையாளருக்கெல்லாம் மெய்யா உண்மையாக இருக்கின்றவனாகிய இறைவனை, போதரி கண்ணினை பொற்றொடி தோல். உண்மையா இது மேல வரணும். போது என்றால் தாமரை மலர் போன்ற அரி, போது அரி, தாமரை மலர் போன்ற செவ்வரி படர்ந்ததாகிய 2 கண்கள், இணை கண்கள், போதரி கண் இணை கண்ணினை 2 கண்களையும், பொற்றொடி தோல் பொன் வளை அணிந்த தோள்களையும், ஐயரவு மெல்லவாக அறந்து ஊர்ந்து செல்லுகின்றதாகிய பாம்பின் படம் போன்ற அல்குல் மடந்தை நல்லீர், மடந்தை பருவத்தை உடைய பெண்களே அதுதான் மேலும் உண்மையா இந்த பாட்டு அந்த அடியோட மேலே வரும். போதரி கண்ணினை பொற்றொடி தோல் பையர வல்குல் மடந்தை நல்லீர், மையமர் கண்டனை, வானநாடர் மருந்தினை, மாணிக்க கூத்தந்தன்னை, ஐயனை ஐயர் பிரானை, நம்மை அகப்படுத்து ஆட்கொண்டு அருமை காட்டும் பொய்யதம் பொய்யனை, மெய்யர் மெய்யை பாடி பொற்றுண்ண முடித்து நாமே. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் எம்பெருமானாய் இப்படி பெருமை கொண்டவராகிய எம்பெருமானை பாடி பொற்றுண்ண முடிப்போம். வேற எதுவும் இது என்ற அபிப்பிராயம், வேற கருத்துன்னு சொல்லலாம். வேறு யாராவது கருத்து இருந்தால் சொல்லுங்க, இல்லாட்டி அடுத்த பாட்டுக்கு போவோம். நாமே மின்னிடச் செந்தோவர் வாய்க்கருங்கண் வெண்ணகை பண்ணமர் மென்மொழியேன் என்னோடையாரமுதெங்கள் அப்பன் எம்பெருமானிமவான் மகற்கு தன்னோடை கேழ்வல் மகன் தகப்பன் தமையன் எம் ஐயன் தாள்கள் பாடி பொன்னோடை பூன்முலை மங்கை நல்லே பொத்திரு சுண்ணம். ஆம், நீங்கள் புவனேஸ்வரி அம்மா உங்களோட கருத்து. மின்னல் போன்ற இடையுடைய, அதாவது இடிக்கையோ இல்லையோ என்று சொல்லக்கூடிய அளவு மின்னல் போன்ற இடையுடைய, மின்னிடை செந்துவர் சிவந்த துவர் நிறமான சிவந்த வாயுடைய கருங்கண், ஒரு பெண்ணுக்கு இருக்க வேண்டிய அழகு தோற்றத்தை சொல்கிறார். மின்னல் சொல்லுங்க. ஓம் ஹலோ இல்ல நீங்க சொல்லுங்க. ஹலோ ஓம் ஓமக்கா நீங்க சொல்லுங்க. மின்னடை செந்துவர் வாய், மின்னல் போன்ற இடையுடைய சிவந்த வாயுடைய கருங்கண், கருமையான கண்களை உடைய, அதாவது பெண்ணுக்கு இருக்க வேண்டிய ஒரு அழகு தோற்றம் இது. வெண்ணகை, வெண்ணகை என்றது சிரிக்கும் பொழுது ஏற்படுகிற பற்களின் வரிசை, அது தெரியாத ஒரு வெண்மையான நகை என்றால் சிரிப்பு. பண்ணமர் மென்மொழியீர், பண் போன்ற ராகம் போன்ற இசை போன்ற அவர்கள் கதைப்பார்களாம். பண்ணமர் மென்மொழி, அவருடைய மொழி பண்ணை போல இசையை போல இருக்குமா. என்னுடைய ஆரமுது என்றா இனிமேல் ருசியான அமுது என்றா எங்கள் அப்பன், எங்களுடைய அப்பன் எம்பெருமான் இமவான் மகட்கு, இமவான் மகன் உமாதேவி, அதாவது இமயமலை அரசன் இந்திரன் தன்னுடைய கேள்வன் என்றால் உறவு, நல்ல நெருங்கின சொந்தம், மகன் தகப்பன், தமையன்
மகன் தகப்பன் தமையன் ஐயன். ஐயன்டா எங்களுக்கு மிகவும் உயர்வான ஒரு பிள்ளையை பார்த்து சொல்ற மாதிரி அவன் தாள்கள் பாடி அவருடைய பெருமைகளை பாடி. இது இவ்வளவும் இறைவனை வர்ணிக்கிற சொற்கள், அவரை பாராட்டுற சொற்கள், அவரை நாங்கள் வணங்கக்கூடிய சொற்கள், அடியார்கள் பாவிச்சு வணங்கக்கூடிய சொற்கள். கேள்வன் மகன் தகப்பன் தமையன் ஐயன் அவருடைய பாதங்களை பாடி பொன்னுடை பூமுலை மங்கை நல்லீர். பூன்முலை பொன்னாய் ஆபரணங்களை அணிந்த ஆபரணங்களை அணிந்த முலையுடைய மார்பினையுடைய மங்கை நல்லீர். மங்கை நல்லவர்களே, மங்கைகளில் சிறந்தவர்களே, திருப்பொச்சுன்ன முடித்து பாடுவோம் பாருங்கள் என்று அழைப்பது போல. மின்னுடை செந்துவர் வாய் கருங்கண் வெண்ணகை பண்ணு அமர் மென்மொழியீர் என்னுடைய ஆரமுது எங்கள் அப்பன் பெருமான் இமவான் மகற்கு தன்னுடைய கேள்வன் மகன் தகப்பன் தமையன் ஐயன் அவருடைய இறைவனை நாங்கள் விழிக்கிறார். பாடி பொன்னுடை பூன்முலை மங்கை நல்லீர் பொத்திரு சின்னம் முடித்துதாமே என்பதுதான் என்னுடைய கருத்து. நன்றி அம்மா. அடுத்தது வேறு யாராவது கருத்து இருந்தால் சொல்லலாம். பவரன் ஐயா லீவ் பண்ணிட்டார், வேறு நீங்கள் தான் தொடர்ந்து செய்யணும். சரி, நான் அடுத்த வேறு கருத்து இல்லாட்டிக்கு முருகானந்தம்னா வேறு கருத்துக்கள் இல்லைன்னு சொன்னால் நான் அடுத்த பாட்டுக்கு போகிறோம். இல்லை, நீங்கள் அடுத்த பாட்டுக்கு போகலாம். ஆமாம். இடித்து நாமே சங்கம் மறற்ற சிலம்போலிப்ப தாழ்குழல் சூழ்தரு மாலையாட செங்கனிவாயிதழும் துடிப்ப சேயிழையீர் சிவலோகம் பாடி கங்கை இறைப்ப அராயிரைக்கும் கற்றை தடை முடியான் கலர்க்கே பொங்கிய காதலின் கொங்கை பொங்க பொத்திரு சுண்ணம் இடித்து. ஆம் அம்மா, நீங்கள் கருத்தை சொல்லுங்க. இரண்டால் பவரன் இல்லை, நீங்கள் சொல்லுங்க. புவனேஸ்வரி அம்மா சொல்லியப்போ சொல்லுங்க. சங்கம் அரப்ப சிலம்பொலிப்ப அரட்ட. சங்கம் என்று சொல்ற ஒரு கூட்டமாக இருக்கிற ஆக்களை, பெண்களை, சங்கம் கூட்டம். அரட்டேண்டனா உங்களுக்கு தெரியும், நாங்கள் அரட்டுறேன்டானா வாய் விளம்பி கொண்டு ஒரே விஷயத்தை திருப்பி 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 சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அரட்டுறது ஒரு விஷயத்தை திரும்ப 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 நாங்கள் அந்த மெய்மறந்த நிலையில அரட்டி கொண்டு இருக்கிறது. அரட்ட சிலம்பு ஒலிப்ப, அவருடைய கால்களிலே இருக்கிற சிலம்புகள் அவர்கள் ஆடும் பொழுது சத்தத்தை எழுப்ப. தாழ்குழல் என்றால் வளர்ந்த தாழ்ந்த குழல், தலைமையுடைய தலைமுடி, அதாவது நீண்ட தலைமுடியுடைய தாழ்குழல் என்றால் கீழே வளர்ந்துட்டு போறான். தாழ்குழல் சூழ் தரு மாலை ஆட, அந்த தாழ்குழல்ல அடைந்திருக்கிற மாலை ஆடும் அவர்களுடைய ஆட்டத்துக்கு. செங்கனி சிவப்பு கனி போன்ற வாய் இதழ், பழம் போன்ற கனி என்றது பழம், சிவந்த கனி போன்ற வாயுதல் துடிப்பா. அந்த பக்தியின் மேலிட்டால வாயுதல் துடிக்குதாம் அவர்களுக்கு. சேயிலையீர், சேயிலையீர் என்றால் எல்லா பிள்ளைகளை சேன்றது போல சேயிலையீர் சிவலோகம் பாடி, சிவனோடு இளந்தருள் இருக்கிற அந்த சிவலோகத்தை பாடி. கங்கை இதப்ப அரா இதைக்கும், அவர் ஆட ஆட கங்கையும் அவர் தலையிலே முடியிலே அடைந்திருக்கிற கங்கா நதியும் சத்தம் போடும், இதைக்கும். அரா அது அவர் தலையில சுடியிருக்கிற பாம்பும் இதைக்கும். பாம்பு இதைன்னு சொல்றது தெரியும் உங்களுக்கு எல்லாருக்கும். அப்போ தலையிலே சூடி இருக்கிற மாலை கங்கை, தலையிலே சூடி இருக்கிற கங்கை இறைவன் தலையிலே இல்லை கங்கா நதியை சூடி, அங்கேயும் கங்கை வாயுதண்டு. அரான்றது பாம்பும் இதைக்கும், அவர் சடையில குடிக்கிற பாம்பும் இதைக்கும் சத்தமிடும். கற்றை சடைமுடி, நிறைய கற்றையான சடையுடையவர், தலைமையில உடைய அவருடைய களலையை. பொங்கிய காதல் என்றால் மேலிட்டு பொங்கி வருகிறார், நிரம்பி வழிகிற காதலில் பொங்கை பொங்க. அவரில் இறைவனில் ஏற்பட்ட
அந்த பொங்கிய காதலிலே எங்களுடைய கொங்கைகள், அதாவது பெண்கள் தங்களுடைய கொங்கைகள் பொங்க பொன் திருச்சுண்ணம் இடித்து நாமே, பொன்னால் திருச்சுண்ணம் இடித்து நாமே என்றார். அதுதான் என்னுடைய வேற யாராவது கருத்து இருந்தா சொல்லுங்க, இல்லை என்றால் இதுல சும்மா ஒரு இலக்கிய சுவையாக ஒரு வரியை சொல்ல போறேன். அதாவது என்னடா என்னுடைய சிந்தனையில கங்கை இறைப்ப இறைக்கும் கெட்டச்சட முடிஞ்சான். அப்ப இந்த நதி பாயக்குள்ள இரைச்சலோட தான் பாயுது. பொதுவாக நாங்களும் இங்கேயும் பார்த்துருக்கிறோம் தானே. என்ன அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் நடுவில் உள்ள பிற நயாகரா நீர்வீழ்ச்சியா, அதே போல இந்தியாவில எல்லாம் கணக்கு இருக்குது. இலங்கையில எனக்கு பார்க்குற வாய்ப்புகள் கிடைக்கல. இந்தியாவில 1-2 பார்த்துருக்கேன். அப்ப இந்த கங்கை இறைக்குது, அந்த சத்தத்தாலதான் பாம்பு இறைக்குது. கங்கை இறைப்ப இறைக்கும். ஆனா பாம்பு வந்து பொதுவாக சொல்லுவார்கள், சும்மா பேசாம இருந்தா பாம்பு தண்டவாடல போகுமா, பாம்போட சேட்டை பண்ணினா தான் திருப்பி கடிக்கும் சொல்லி அதுல ப்ரொடெக்ஷன் தன்னைத்தானே பாதுகாக்கிறா. இது முழுக்க முழுக்க ஒரு இலக்கிய சிந்தனையா. கங்கை இறைப்ப கங்கை அந்த ஒரு பேரிரைச்சலோட வர்றபடியால் அதை பார்த்து பாம்பு இறைக்குது. அப்படியான தன்மையுடைய கற்றை சடை கங்கை இருப்ப இறைக்கும் கற்றை சடை முடியான் கலக்கு. நான் எஸ் அப்ப நான் இதுல இன்னொரு இப்ப கையோ இதை சொல்லியக்குள்ள இன்னொரு சிந்தனை வருது. இந்த கங்கை இருப்ப இறைக்கும் கற்றை சடை முடியான், இவருக்கு நாங்கள் எல்லாரும் சாதாரண மனிதர்கள் எல்லாரும் எத்தனையோ வகையான இறைச்சல்களை கொடுத்து கொண்டிருக்கிறோம் இல்லையா. எனக்கு காசத்தா, புண்ணத்தா, பொருளத்தா, என்ற பகை அழிய வேணும், இப்படி பலவிதமான இறைச்சல்களை, ஒரு வகையான கரைச்சல்களை கேட்டுக்கொண்டுதான் இந்த இறைவன் இருக்கிறார். அந்த வகையிலே அவர் ஒருவேளை அதுக்காகத்தான் தியானம் பண்றாரு கூட தெரியவில்லை என்று இவ்வளவுமே ஒரு சிந்தனை திரைப்பண்டு கூறி உங்களுடைய அடுத்த பாடலுக்கு வழிவிடுகிறேன். நாமே ஞான கரும்பின் தெளியை பாகை நாடற்கரிய நடத்தை நந்தா தேனை பழச்சுவை ஆயினானே சித்தம் புகுந்து தித்திக்க வல்ல கோணை பிறப்பரு தாண்டு கொண்டு குத்தனை நாத்தழும் வேற வாழ்த்தி பாணல் தடங்கன் மடந்தை நல்லேன் பாடி பொற்று. சரி அம்மா, நீங்க தான் சொல்லணும். ஞான கரும்பு ஞானத்தை தருகிற கரும்பு சாறு இனிமையானது. அந்த ஆனா அந்த இந்த கரும்பு சாறது ஞானம். ஞானம் என்ற சுவை மிக்க அந்த கரும்பின் தெளிவை, அந்த கரும்பை அந்த இதோட தெரியாம நல்லா தெளித்து அப்படி தெளித்து அதை அந்த பாகு தெளித்தெடுத்ததான் அந்த பாகு. நாடற்கரிய நிலத்தை, நாங்கள் தேட முடியாத அருமையான நிலத்தை, நலன்களை, எல்லா செல்வங்களையும், எல்லா வசதிகளையும், எல்லா சிறப்புகளையும், நிலத்தை நாடற்கரிய தேடுதற்கரிய நிலத்தை தந்து எம்மை ஆண்ட தேனை, தெரியும் தேன் 300 ரூபாய் 3000 வருஷம் சென்றாலும் பலதாகாதான். அந்த தேனை பழச்சுவையை, பழங்களுடைய சுவையை தேனை போலவும் பழச்சுவை போலவும் ஆகினானை, அதாவது இறைவனை, தேனும் பழச்சுவையும் ஆயினானை. சித்தம் புகுந்து, எங்களுடைய மனதிலே புகுந்து தித்திக்க வெல்லம். இந்த தேன் பழச்சுவை என்ற எல்லாம் எங்களோட மனதிலே புகுந்து, சித்தத்திலே புகுந்து தித்திக்க வெல்லம், புகுந்து தித்திக்க வெல்லது, இனிமை தரக்கூடிய, இன்னைக்கு பார்க்க 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 எங்களுக்கு இனிமை தரக்கூடிய கோனை இறைவன், அரசன் போன்றவனை, கோனைன்னா பெரியவன், அரசன் போன்றவன், எங்களுடைய ஆட்சி செய்வான், புறப்பறுத்து ஆண்டு கொண்ட எங்களுடைய புறப்பாகிய இந்நிலை மறுத்து புறப்படுக்கிற ஆன்மாக்கள் எல்லாம் இன்பங்கள் துன்பங்களை எல்லாம் உலகத்திலே அனுபவிச்சு 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 களைச்சு போயிருக்கணும். ஆகவே அந்த புறப்பை அறுத்து ஆண்டு கொண்ட, தன்னோடு சேர்த்து கொண்ட கூத்தனை, அதாவது ஆடுபவனை, நாத்தழும்பு, எங்களுடைய தழும்புகிற பல தடவை ஆயிரக்கணக்கான கோடித்தனம்
நாங்கள் துதிச்சு 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 எங்களுடைய நாக்கு தழும்பாயிட்டுது. தழும்பு ஏற வாழ்த்தி எங்களுடைய தழும்பு ஏறும் வரையும், தழும்புன்ற அடையாளம் வரும் வரையும், அதாவது முடியாம வரும் வரையும் வாழ்த்தி பானல் தடங்கண் அருமையான தேனையுடைய மனங்களை கொண்ட தடங்கண் மடந்தை நீண்ட கண்களையுடைய மடந்தை நல்லீர் பெண்களே, மடந்தை என்றது பெண்கள், நல்லவர்களே, இதனை நாங்கள் பாடி பொற்சுண்ண முடிப்போம் பாருங்கோ என்றது மாதிரி. அப்ப இறைவனை இதுல போற்றுகிறார், தேனென்றார், பழச்சுவை என்றார், சித்தம் புகுந்து எங்களை ஆட்கொள்ளுகிறார். அது அப்படிப்பட்ட கோனை இறைவனை, இறைவன் அரசனை போன்று எங்களை ஆட்சி செய்பவரை, எங்களை ஆட்பவரை, நாங்கள் என்ன செய்தாலும் அவருடைய அவருடைய அனுக்கிரகத்தால தான் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். கோனை கூத்தனை, அப்படி கோனை எங்களுடைய பிறப்பை அறுத்து எங்களை ஆட்கொள்ள வல்ல அந்த கூத்தனை எங்களுடைய தடும்பு ஏற 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 வாழ்த்தி பானல் செய்வோம். தடங்கண் மந்தை மல்லீர் வாருங்கள் பாடி பொற்சுண்ண முடிப்போம். ஆகவே நாங்கள் என்னுடைய நாக்கு தழும்பேறும் வரையும் அந்த தேனை பழச்சுவையை பாடிக்கொண்டே இருக்கிறோம். பாடி 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 பாடிக்கொண்டே இதை இடிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய கருத்து என்று நான் நினைக்கிறேன். மேலதிகமாக பேசலாம். நன்றி. இதில் ஒரே ஒரு விஷயம்தான் நான் சொல்லாமல் நடந்ததுன்னா, இதில் தேனை பழச்சுவை ஆயினானை சித்தம் புகுந்து தித்திக்க வல்ல கோனை என்று வருது. நான் அதுக்குத்தான் நாங்கள் இங்கே பஞ்சாமிர்தம் செய்து சாமிக்கு, அதாவது தேன் பழங்கள் எல்லாம் சேர்த்து நாங்கள் சாமிக்கு அபிஷேகம் செய்கிறோம். அப்போ அந்த அபிஷேகம் என்னத்தை குறிக்கின்ற என்று சொன்னால், அந்த பஞ்சாமிர்தம் நாங்கள் சாப்பிடும்போது இதிலும் பார்க்க தித்திப்பான சிவபெருமானை நாங்கள் நினைத்து எங்களோட சித்தத்துக்குள்ளே வச்சு கொள்ள வேணும். அவர் இதிலும் பார்க்க திக்கிப்பானவர் என்றதை நாங்கள் தெளிவாக்குறோம் என்ற கருத்து தான் இதில் நான் ஒரு அடிஷனல் இதாக சொல்லுகின்றேன். மற்ற வேறு கருத்துக்கள் இருந்தாலும் முருகன் சொல்லுங்க. என்னன்னா, திருவிழாவில் உலர் விளக்கி விளப்பினாலே உணர்வு கடந்தது உணர்வு சிறுவரால் சொல்லி வளர்ப்படைங்க சிறம சித்தத்துள் தித்திக்கும் தேனே. அப்ப இந்த தேன் இனிப்பானது மனசகாசனமே கிடாத ஒரு அந்த தேன் போன்ற சித்தத்துள் தித்திக்கும் தேன். இறைவன் சித்தத்துக்குள்ள எப்பொழுதும் இனிப்பவராக இருக்கிறார். அதுதான் திருவாசகம் தேன் எங்களுடைய அந்த திருவாசகத்தை சிறப்பிக்கின்ற அந்த ஆயிரப்பாடலும் உங்களுக்கு தெரியும். அதுவே இந்த விடயம் அதே மாதிரி இதே பாடலிலே வருகிறது. முதல் 3 வரியில் ஞானக்கரும்பின் தெளிவை பாகை நாடக்கரிய நிலத்தை நந்தா தேனை. அப்ப நிலத்தை நந்தா தேனன்றதும் கிட்டத்தட்ட அந்த கருத்து தான் நான் சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஆகவே இந்த சித்தத்துக்குள் தித்திக்கின்ற நிலையிலே எங்களுடைய ஆத்மீகம் உயர மாட்டோம். அவருடைய தான் யோக சுவாமியும் அந்த நீ உடம்பன்று மனமன்று புத்தியன்று சித்தமும் அன்று. அப்ப அந்த பிறகுதான் நீ ஆத்மா. அப்ப அந்த சித்தத்துக்குள்ள தித்திக்கின்ற நிலையிலே இறைவன் வருகின்ற வரைக்கும் அந்த ஆத்மீக பயணம் மேல் நோக்கி செல்ல வேண்டும். அப்படி மேல் நோக்கி செல்வதற்காகத்தான் இவர் என்ன சொல்றார்? கூத்தனை நாத்தெழும்புகிற வாழ்த்தி. இப்ப நாத்தெழும்புகிறதல் என்றது சொன்ன கருத்தை எனக்கு சரியா விளங்கி கொண்டு தெரியவில்லை. அதாவது அந்த நாவு தன்னை அறியாமல் சொல்லுகின்ற வரை என்ற நிலைக்கு திருப்ப சொல்லிக்கொண்டே இருக்கணும். ஏனென்றால் அடியார்கள் என்ற ஒரு சராசரி அடியார்கள் சாதாரண அடியார்களாக அந்த நிலை நாத்தெழும்புகிற வாழ்த்துகின்ற பொழுதுதான் சித்தத்துள் புகுந்து தித்திக்கும் தேனாக இறைவன் வருகிறார். இப்ப இதுகளை நாங்கள் தனிய பொருள் விளங்கு என்ன சொல்லுக்கு பொருள் விளங்குகின்ற நிலையிலையோ அல்லது ஒளிப்புரியாக பாடுகின்ற நிலைய எடுக்கின்ற நிலையை தாண்டி ஆத்மீயத்திலே உயர்வதற்கான ஒரு செய்தி இந்த பாடல்களே இருப்பது என்ற கருத்தை உங்களுடன் பகிர்த்தான் வந்தேன். வணக்கம். அதே நேரம் சொல்வார்கள், நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லு நாம் நமச்சிவாயவே என்று சொல்லி பாடுகின்றார். அப்போ அதில்
நான் மறந்தாலும் கூட இந்த நான் மறக்கக்கூடாது என்ற கருத்தும் அதில் வருகின்றது. என்னொன்று இந்த உள்தேன் என்றது வந்து இந்த என்ன உங்களோட குண்டலினி எழும்பி மேலே வந்து அதுக்கான அந்த இதை செய்து வரும்போது எங்களுடைய சிரசில் இருந்து அந்த தேன் மாதிரி சொட்டுமன்ற கருத்துகளும் வந்து வள்ளலாருடைய இதுகளில் இருக்கின்றது. அந்த தேனை நாங்கள் பருக வேணும். அப்போ தான் எங்களுக்கு அந்த இம்மோர்டாலிட்டி என்ற நிலையை நாங்கள் அடைய முடியும். சிறைவனோட சேர்ந்தவர் வள்ளலார் உங்களுக்கு தெரியும். அப்போ அது மாதிரியான கருத்துக்களும் இந்த பாட்டில் நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்குது. சித்தம் புகுந்து தித்திக்கவல்ல என்ற கருத்துக்கெல்லாம் அது வருது. நன்றி. நாங்கள் அடுத்த பாட்டுக்கு போவோம். சுண்ணம் இடித்து நாமே ஆவகை நாமும் வந்தன்மர் தம்மோடு ஆட்செய்யும் வண்ணங்கள் பாடிவின் மேல் தேவர் கனாவிலும் கண்டறிய செம்மலர் பாதங்கள் காட்டும் செல்வ சேவகம் ஏந்திய வெல்கோடியான் சிவபெருமான் புறம் செற்ற கொற்ற சேவகன் நாமங்கள் பாடி பாடி செம்பொன். வேடேஸ்வரியம்மா நீங்கள் தொடருங்க. வணக்கம். வணக்கம் அப்போ. அவ்வகையண்ட இந்த வகையிலே இப்படி மேலே கூறப்பட்ட வகையிலே நாங்களும் வந்து அந்த அன்பர் தம்மோடு அந்த வணங்கி கொண்டிருக்கிற வழிபாடு செய்து கொண்டிருக்கிற அந்த அன்பர்கள் தம்மோடு ஆட்செய்யும் வண்ணங்கள் பாடி இறைவன் எப்படி எங்களை ஆட்கொள்வார் என்ற அந்த வண்ணங்கள் அந்த முறைகளை பாடி அப்படியே இறைவன் எப்படி ஆட்கொள்வார் என்ற அந்த விசித்திரமான எண்ணங்களை பாடி பாடி விண்மேல் தேவர் கனவிலும் கண்டறியாத விண்மேல் உங்களுக்கு ஆகாயத்தில், அதாவது தேவர் உலகத்தில் தேவர்கள் கூட கனாவில கூட கண்டறியாதவர். அவருடைய செம்மலர் பாதங்கள், சிவந்த தாமரை மலர் போன்ற பாதங்கள் காட்டும் செல்வம். சேவகம் ஏந்திய வெல்கொடியான், சேவகம் ஏந்திய வெல்கொடியான் சிவபெருமான். சேவலை கொடியாக ஏந்தியவர் சிவபெருமான் புறம் செற்ற கொற்ற சேவகன். சிவபெருமான் புறம் செற்ற அங்கே சென்று வழிபட்ட அந்த கொற்றவன் என்றால் உயர்ந்தவன், செற்றவன். நாமங்கள், அவருடைய நாமங்களை பெயர்களை சொல்லி சொல்லி, ஒரு பேர் அல்ல பல பேர்கள், நிறைய பேர்கள், 1008 நாமங்கள் சொல்லி சொல்லி பாடி பாடி அவருடைய செம்பொன் சொன்னம் இடித்து நாமே. ஆவகை அந்த மேலே கூறப்பட்ட அந்த வகையிலே நாங்கள் எல்லோரும் வந்து அவர் நம்மோடு ஆட்செய்யும் வண்ணங்கள் பாடி அவர் எப்படி ஆட்கொள்ளுகிறார், ஆன்மாக்களை எப்படி உயர்த்துகிறார், மேன்மை கொள்ள வைக்கிறார், தன்னோடு சேர்க்கிறதுக்கு என்ன செய்கிறார், அவற்றையெல்லாம் பாடி தேவர்கள் கூட கனவிலும் காணாத அந்த அவருடைய சிவந்த மலர் தாமரை மலர் போன்ற பாதங்களை காட்டும் அந்த செல்வன் சேவகம் ஏந்திய வெல்கொடியான் சிவபெருமான் புறம் செற்ற கொற்ற சேவகன் நாமங்கள் பாடி பாட்டு. சிவந்த சேவகன் என்றால் ஆகிய அந்த இறைவனுடைய நாமங்களை பாடி பாடி சொம்பொன் சொன்னம் எடுத்து நாமே என்பதுதான் என்னுடைய கருத்து. மேலதிகம் இருந்தால் பேசுவோம். இருக்கா? நான் முதல் நினைச்சதுக்கு நான் எனக்குள்ள உள்ள மாற்றத்தை சொல்றேன். வெல்கொடியான்ன்றது நான் முதல் முருகன் தான் நினைச்சேன். நான் அது வேல் கொடியான்ன்றது வேல் இதுல வெள்ளண்டு இருக்குது. ஆனா இதுல முதல் வரி வந்து சேவகம் என்ன செம்மலர் பாதங்கள் காட்டும் செல்வ சேவகம் ஏந்திய வெல்கொடியான். அப்ப அந்த சேவகம் ஏந்தியன்றது விசேடமான கருத்து இருக்கான்றது புவனேஸ்வரக்காவும் நீங்களோ சொல்லலாம். ஆனா இதுல நான் இருக்கேன் வெல்கொடியான்ன்றது சிவபெருமானுக்குரிய ஒரு சிறப்பாகத்தான் இந்த சொற்றொடர் இருக்கிறது. நான் இதுவரைக்கும் அதை நினைச்சேன். நான் அது
சிவபெருமானுக்குரியதுதான். இப்ப கேள்வி வந்து என்னென்றால் சேவகம் ஏந்திய வெல்கொடியானதுல அந்த சேவகம் ஏந்திய என்றது என்ன? உங்களுக்கு பதில் தெரிஞ்சா எனக்கு சொல்லுங்க. நன்றி. இதுல வந்து நான் என்னுடைய இல்ல, கருத்து என்னுடைய கருத்தை புவனேஸ்வரியாக்காவும் சொல்லலாம். ஆனால் நான் என்னுடைய கருத்தையும் சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்போம். அவர் சேவ அவர் இந்த அடியார்கள் செய்கிற தொண்டுகளை ஏற்றுக்கொண்டாண்டு நான் நினைக்கிறேன். ம். சிவபகம் நான் என்பது அவர்கள் செய்கிற தொண்டுகளை ஏற்றுக்கொண்ட ஏற்றுக்கொண்ட என்று நான் நினைக்கிறேன். ஆமாம். இதில் வந்து செம்மலர் பாதங்கள் காட்டும் செல்வன்றதுனால அவரை பற்றி குறிப்பிடுகிறது. சேவகம் ஏந்திய வெல்கொடியான் சிவபெருமானை புறஞ்செற்ற கொற்ற சேவகன் நாமங்கள் பாடி அதாவது முப்புறங்களை எரித்த நான் அப்படித்தான் பார்க்குறேன். இது சிவபெருமான் முப்புறங்களை எரித்த செற்ற கொட்ட அந்த முப்புறங்களை எரித்த வெற்றி கொடியை உடைய சிவபெருமான் சேவகன் நாமங்கள் பாடி அந்த செயலை செய்த சேவகன்ன்றது இதன்றது இல்லை, செய்கிறதுக்கும் வரும் சேவகன் செயல் அது நாமங்கள் பாடி சொன்ன விழித்து நாமே என்றுதான் நான் பார்க்கிறேன். அதுல ஒரே ஒரு விஷயம் மணிவண்ணன் என்னன்னா, நீங்கள் அந்த கிழக்குள்ள வரியை எடுத்து அதுல சேர்க்கிறீங்கள். அது ஒருவேளை சரியா இருக்கலாம். ஆனா எனக்கு புவனேசக்கா சொன்னது கொஞ்சம் கிட்ட வருமா போல இருக்கு. அதாவது அந்த தொண்டர்களுடைய சேவையை ஏந்தி கொண்டவர். ஆனால் அது வெல்கொடியானுக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்காது. சும்மா ஒரு இலக்கண முறையில சொன்னா மன்னிக்கோட நான் சொல்லி வச்ச அப்புறம் சொல்லுங்க. ஒரு இலக்கண முறையில சொன்னா ஹலோ தொடர்பு இருக்காது. ஏனென்றால் அது நானும் சொல்லுவேன். அதைத்தான் நானும் சொல்றேன். கொடியே உடையவன் அதைத்தான் நானும் சொல்லுறேன். அதாவது சேவகம் ஏந்திய என்றது ஒரு விஷயம், வெல்கொடியான் இன்னொரு விஷயம். அந்த சேவகம் ஏந்தியன்றதுல நீங்கள் சொல்ற கருத்து அதாவது சேவைகளை ஏற்றுக்கொண்ட என்றது எடுத்துக்கொள்ளலாத நான் நினைக்கிறேன். ரெண்டாலும் அது ஒரு சிந்தனைக்குரிய சொற்றொடர். வணக்கம். சேவகம் ஏந்திய என்றதை விட்டுட்டு நாங்கள் வெல்கொடியான் என்றதை வந்து சிவபெருமான் புறஞ்செற்ற கொற்ற என்றது வருது. அங்களுக்கு முப்புறங்களை ஒரு பிரச்சனையும் இல்லை. இதோட அதை தொடுக்கலான்றதான் நினைக்கிறேன். ஓகே, சேவகம் ஏந்தியன்றதுக்குள்ள நாங்க சேவகம் ஏந்தியன்றதை தொடுக்கல. நான் சொன்னா வெல்கொடியான் அதாவது வெற்றி கொடியை உடைய சிவபுரங்களை நீங்களும் சொல்றதோட எனக்கு மாற்று கருத்து இல்லை. நன்றி. அடுத்த பாட்டுக்கு போவோம். சுண்ணம் இடித்து நாமே தேனகமாமலர் கொன்றை பாடி சிவபுரம் பாடி திருச்சடை மேல் வானக மாமதி பிள்ளை பாடி மால்விடை பாடி வழக்கை ஏந்தும் ஊனக மாமழு சூலம்பாடி உம்பரும் இம்பரும் உய்ய அன்று போனகமாக நஞ்சுண்டல் பாடி பொத்திருச்சுண். சரியாக்கா, நீங்க சொல்லுங்க கருத்து. ஹலோ, நான் தானோ? நீங்க தான். சரி, நாங்க வெளியால போட்டேனா? சரி. அப்போ தேனக மாமலர் கொன்றை பாடி தேன் சிந்தம் மாமலர் தேனை சொரிந்து கொண்டிருக்கின்ற மாமலர் மிகப்பெரிய தாமரை மலரை கொன்றை அவர் அணிந்திருக்கிறார். அந்த கொன்றையை பாடி சிவபுரம் என்றது சிதம்பரம் பாடி திருச்சடை மேல் வானக மாமதி வானத்திலே இருக்கிற பெரிய மதியை புறச்சந்திரனை சூடி பிள்ளை பாடி வானக மாமதி பிள்ளை என்றது அந்த ஃபுல் மூன் இல்லாமல் அது பெற்ற சின்ன பிள்ளை அந்த வானக மாமதி பிள்ளை பெரிய முழு நிலவு இல்லாமல் பிள்ளை நிலா என்றால் அந்த புரை சூடிய புரை அதனை பாடி மால் விடை பாடி
உங்களுக்கு தெரியும் இந்த விடை ஏறியவர் மால் விடை. விடை என்றால் எத்து வாகனத்திலே வாகனமாக ஏறி பாடி வலக்கை ஏந்தம், வலக்கையை ஏந்தம் ஊனக மாமழு சூலம்பாடி. மழு மழு மான் மழு ஏந்தியவர் மழு சூலம். அது ஒரு ஆயுதம். மழு என்ற ஆயுதத்தை சூடி பாடி உம்பரும் தேவர்களும் இம்பெரும் இந்த உலகத்தில் உள்ளவர்களும், உம்பர் என்றால் தேவர்கள், இம்பர் இங்கு உள்ளவர்கள் பூலகத்தில் உள்ளவர்களும் உய்ய. தேவர்களும் பூலகத்தில் உள்ளவர்களும் உய்ய என்றால் மேம்பாடு அடைய, உயர்வடைய, அதாவது இறைவனை அடைய உய்ய. உய்ய அன்று போனகமாக என்றால் ஒரு தண்ணிக்கு தாகத்துக்கு குடிக்கிற மாதிரி சாப்பிட்றது மாதிரி போனகமா ஆக நஞ்சு உண்டல் பாடி. நஞ்சு உண்டவர், தண்ணியிலே சமுத்திரத்திலே வருகிற நஞ்சை உண்டவர். அது உங்களுக்கு தெரியும். இறைவன் நஞ்சுண்டு கண்டங்கருத்தவர் என்று. பொன் திருச்சுண்ணம் முடித்தினாமே. போனகமாக என்றால் அருந்தும் உணவாக, அருந்தும் நீர்த்தன்மையான உணவாக போனகம் என்றால் அருந்துகிற உணவாக. தேனக மாமலர் கொன்றை பாடி தேன் சிந்துகின்ற பெண்ணம்பெரிய தாமரை மலரை சூடி சிவபுரம் பாடி திருச்சடை மேல் தன்னுடைய சடை மேல் வானக மாமதி பிள்ளை பாடி, அதாவது முழு நிலவு இல்லாமல் பிள்ளை சந்திரன் புறச்சந்திரன் அதை சூடி விடை மேல் ஏறி எனது வாகனத்திலே ஏறி வலக்கை ஏந்தம் ஊனக மாமழு சூலம், அவருடைய மான்மழு சூலத்தை ஏந்தி சூலம் பாடி உம்பெரும் இம்பெரும் உய்யா. தேவர்களும் பூலகத்தவர்களும் உய்வதற்காக, அதாவது மோட்சத்தை அடைவதற்காக உய்வதற்காக அன்று போனக மாமத நஞ்சுண்டல் பாடி ஒரு திருச்சின்னம் முடித்து நாமே. அவர் தாகத்துக்கு அருந்துவது போல நஞ்சை உண்ட அந்த மகத்துவம், அந்த பெருமை, அந்த அந்த நஞ்சையே உண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற இறைவன் நீலகண்டனாக இருக்கிறவர். அப்படிப்பட்ட ஒரு எல்லாம் வல்ல அந்த இறைவனுடைய புகழை பாடி சொல்ல முடிப்போம். இதை முழுவதும் இறைவனுடைய புகழைத்தான் சொல்ல. எல்லா பாட்டிலும் அதுதான் இதுவும் அவருடைய தோற்றத்தை காட்டுகிறது. நானும் ஒரு கருத்தை சொல்றேன். நன்றி. நானும் ஒரு கருத்தை சொல்றேன். இதுல ஆமாம், இந்த மால்விடை பாடி விளக்கை ஏந்தும் ஊனக மாமழு சூளம் பாடி, அதாவது எங்கள்கிட்ட இந்த சூளம் வலது மழு சூளம் வலது கையில் ஏந்தி இருக்கிறார். மற்ற கையில் அவர் என்ன தீய வச்சிருக்கின்றார். அப்போ தீ மற்ற கையில் இருக்குது. இது சூளமும் மழுவும் அவற்றை வலது கையில் இருக்குது. மால்விடை பாடி வலக்கை ஏந்தும் ஊனக மாமழு சூடம் பாடி உம்பரும் இம்பரும் உய்ய அன்று. அது என்னத்துக்காண்டி உம்பரும் இன்பரும்? இந்த உலகத்தில் இருக்கின்ற தேவர்களும் இங்கே இருக்கின்றவர்களும் உய்ய என்ன செய்தவர்? அந்த நேரம் நாங்கள் அழிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காண்டி நஞ்சுண்ட பெருமான், அதாவது போனக நஞ்சுண்டல் பாடி, அந்த நஞ்சுண்ட செயலை பாடி நாங்கள் எல்லாம் இன்றைக்கும் உயிரோடு இருக்கணும்ன்றதுக்காண்டி அந்த விஷத்தை எங்களுக்காண்டி குடித்தவர். அதாவது இப்போ கிறிஸ்டியானிட்டியிலேயும் இங்கே சொல்லிக்கணும். அதாவது எங்களுக்காக ஜீசஸ் தன்னுடைய எங்களோட பாவங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு சிலுவையில் அறையப்பட்டார் என்ற மாதிரி சொல்லிவினோம். அப்போ அது மாதிரித்தான் எங்களுக்காக சிவபெருமான் இந்த காலகால விஷத்தை உண்டார் என்ற கருத்து தான் இந்த பாடலில் வருகின்ற என்று கூறிக்கொண்டு நானும் ரெண்டு விடயங்களை சிந்தனைகளை உங்களுடன் பகிர விரும்புகிறேன். உம்பரும் இம்பெரும் என்ற இடத்துல இம்பர் என்றது ஒருவேளை அசுரர்களாக இருக்கலாம் என்று யோசிக்கின்றேன். ஏனென்றால் தேவர்களும் அசுரர்களும் பாற்கடலை கடைந்த பொழுதுதான் அமுதத்திற்கு முதல் நஞ்சு வந்தது, அதை இறைவன் உண்டார். அவை இம்பர் என்றது ஒருவேளை அசுரர்களாக இருக்கலாமோ என்பது ஒரு சிந்தனை. அடுத்தது புனேசக்கா சொன்னதை நான் எப்படி விளங்கி கொண்டேன் என்று எனக்கு தெரியவில்லை. பொதுவாக நாங்கள் இந்த இப்ப முருகன் பாட்டுகள் வரிகளில் சேவலும் மயிலும் போற்றி, ஆடும் பரிவேல் அணி சேவலன், அதாவது ஆடும் பரி என்ற மயிலும் சேவலும். அப்ப
முருகனை போற்றுகின்ற பொழுது முருகனுடைய சேவலை மயிலை வேலை போற்றுகின்றோம். அதே மாதிரி தான் இந்த முதல் 4 வரிகளும் எப்படி இருக்கிறது என்று என்னுடைய சிந்தனை சொல்லுகிறது என்றால், தேனக மாமலர் கொன்றை பாடு. அப்ப அந்த கொன்றைக்கு ஒரு சிறப்பு சொல்றார். சிவபுரம் பாடி, சிவபுரம் அது தில்லையாக இருக்கலாம், சிவன் எங்கெங்க குடிகொண்டிருக்கிறார் அதெல்லாம் சிவபுரம். சிவபுரத்தை போடுகிறார். பிறகு திருச்சடை மேல் வானக மாமதி பிள்ளைப்படி. எனக்கு உண்மைக்கு இந்த சிந்தனை வந்ததே அதனால்தான். என்னென்றால் திருச்சடை மேல் அவருடைய திருச்சடையிலே இருக்கிறார். ஆனா இந்த வழியில எப்படி வருதுன்னா வானக மாமதி பிள்ளைப்பாடு. வானக மாமதி பிள்ளை பாடி என்றது நான் வேறு இடத்துல நினைக்கிறேன். அதுக்கு இருக்கு நம்ம வானகத்திலே இருக்கிற பிள்ளையாகத்தான் இருக்கிறார். வழக்கை எங்கும் சூழம்பாடி. அவர் விட்டுட்டார். நாங்கள் அடுத்த பாட்டுக்கு போவோம். அவர் வெளியில் போயிட்டார். சரியம்மா, நாங்கள் அடுத்த பாட்டுக்கு போவோம். நம் இடித்து நாமே அயன் தலை கொண்டு செண்டாடல் பாடி அருக்கனே இரு பறித்தல் பாடி கயந்தனை கொன்றுரி போர்த்தல் பாடி காலனை காலால் உதைத்தல் பாடி இயைந்தன முப்புறம் எய்தல் பாடி ஏழை அடியோமை ஆண்டு கொண்ட நயந்தனை பாடி நின்றாடி ஆடி நான். புவனேஸ்வரி அக்கா, நீங்கள் இந்த இதுக்கான கருத்தை சொல்லுங்க. அயன் தலை கொண்டு சென்று ஆடல் பாடி என்ற அயனுடைய தலையை கிடினவர் படைத்தல் தொழிலே என்னத்தை கொண்டு செய்கிற எனது புறம்பான ஒரு வரலாறு. அந்த அயன் பிரம்மா படைத்த தொழிலை செய்கிறேன்டா அவர் கேட்கிறார், கொடுத்த தொழிலை இதனுடைய என்னத்தை வச்சு நீ அதை செய்கிறான்னு சொல்ல இவர் சொல்றார், அவருடைய படைத்த தொழிலை செய்கிறதுக்கு காரணமாக இருக்கிற அந்த 5 மந்திரங்கள், படைத்தல், காத்தல், அழித்தல், மறத்தல், அருளல் என்ற அந்த 5 படைத்த தொழிலையும் செய்கிறதை தான் செய்து கொண்டிருக்கிறேன். அதுபோல அந்த அவருடைய செண்டு பாடி அவருடைய அயன்தலை கொண்டு செண்டு பாடி என்றால் அப்படி அந்த படைத்த தொழிலை செய்கிறவரைய பிரம்மாவேனுக்கு செண்டு என்றது தலையில சூடியிருக்க பூவை அதனுடைய ஆடலை பாடி அரக்கன் எயிறு பறித்தல் பாடி, அதுவும் அரக்கன் எங்களுடைய இராவணனுடைய எயிறு கல்லு பறித்தல் பாடி. அதாவது ஒரு அதுவும் புறம்பான ஒரு வரலாறு. யார் பெருசு என்று பெரியக்குள்ள இராவணனுடைய அந்த போட்டியிலே அவர் இருந்தார். அப்போ அதில் பல்லை எய்த்தை பறித்தல் பாடி, பல்லை பிடி எடுத்தது பாடி. கயந்தனை கொன்று உரி போத்தல் பாடி, அதுவும் கயமய மகாசுரனை, அவர் ஒரு அசுரன், அவரை கொன்று அவருடைய உஜியை போத்தவர். அசுரனை கொன்று இவரோட போட்டிக்கு வந்த அசுரன் சிவபெருமானோடு போட்டிக்கு வந்து அவரை கொன்ற அரக்கனை அந்த உஜியை அவருடைய தோலை போத்தல் பாடி. காலனை காலால் மார்க்கண்டேயருக்காக பியமனை காலால் உதைத்தல் பாடி, அது இன்னொரு வரலாறு. இதில் 2-3 வரலாறுகள் வருகிறது எங்களுடைய சமய சம்பந்தமான. அந்த இயைந்தன முப்புறம் எய்தல் பாடி, அது முப்புறங்களை எரித்தது, அது எய்து அம்பு விட்டு முப்புறங்களை எரித்தது. இயைந்தன முப்புறங்களை எரித்தல் பாடி. ஏழை அடியோமை, ஏழைகளாகிய எங்களை ஆண்டு கொண்ட, ஏழைகள் என்றால் பெண்களையும் குறிக்கும் வறியவர்களையும் குறிக்கும், இதில் பெண்களை குறிக்கும். அடியோமை ஆண்டு கொண்ட நயந்தனை, அவர் செய்த அந்த திறமையை, அந்த
நன்மையை அதனை நாங்கள் பாடி நின்று ஆடி நாதற்கு என்றால் தலைவருக்கு சுண்ணம் எடுத்து நாமே. தலைவர் நாதன் என்றால் தலைவர், எங்களுடைய தலைவருக்கு நாங்கள் பொற்சுண்ணம் முடிப்போம். அப்போ இதில் 2 3 வரலாறுகள் வருகிறது. காலனை காலால் உதைத்தது மார்க்கண்டேயருக்காக, கயந்தனை உரித்த தோல் உரித்தது கஜமுக அசுரனுக்காக, அரக்கனை எய்து பறித்தல் வாடி அரக்கன் என்றது இராவணன். இப்படி 3 4 வரலாறுகளை இதிலே குறிப்பிடுகிறேன். நன்றி அம்மா. நானும் என்னுடைய கருத்தை இதில் சொல்ல முருகானந்தன் சொல்லலாம். என்னென்றால் ஆமாம், நான் கதைக்கிறது கேக்குதோ? நீங்க கதைக்கிறது கேக்குது, நீங்க சொல்லுங்க, நாங்க அதுக்கு பிறகு சொல்றோம். என்னென்றால் அந்த முதல் 4 வரியும் அவருடைய திருவிளையாடல்கள். கயந்தனை கொண்டு சென்றாடல் பாடி, அறுக்க நீர் பறத்தல் பாடி, கயந்தனை கொண்டு பொறுத்தல் பாடி, காலனை காலால் உதைத்தல் பாடி, இயைந்தன முப்புறம் எய்தல் பாடி. இவ்வளவும் அவர் செய்த திருவிளையாடல் என்று நாங்கள் பல நிலைகளில் அறிகிறோம். திருவிளையாடல் புராணம் மூலமும் ஏனைய சிவ சம்பந்தமான நூல்களும். கடைசியில் என்ன சொல்றார்? ஏழை அடியோமே ஆண்டு கொண்ட நயந்தனை பாடி. அப்ப எங்களையும் அவர் ஆண்டு கொள்வதும் ஒரு திருவிளையாடல். அந்த திருவிளையாடல் மாணிக்கவாசகருக்கு அவருடைய வரலாற்றிலே நடந்திருக்கிறது. ஆனால் அவர் எங்களுக்கும் அந்த நம்பிக்கையை வர வேண்டும் என்பதை இதை படிக்கிற நாங்கள் 4 பேரும் அமைதியாக கேட்டுக்கொண்டு ஆரம்பமன்னாகும். எங்களுக்கும் அந்த எங்களை அவர் ஆண்டு கொண்டார். பாரதியார் ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே, முடிஞ்சு விட்டுதான் நடக்க முன்னமே முடிச்சு விட்டுதான் மட்டும் பாடலாம் போல. ஏழை அடியோமை ஆண்டு கொண்ட நயந்தனை பாடின் என்று ஆடுகிறார். அப்ப இது எங்களை இறைவன் ஆட்கொள்ளுவார் என்கின்ற நம்பிக்கையை, அதுவும் அவருடைய திருவிளையாடல் என்கின்ற நம்பிக்கையை எங்களுக்கு ஊட்டுகின்ற ஒரு செய்தியாக அடியனுடைய சிந்தனையில் சிறைத்ததென்று கூறி அமைகிறேன். வணக்கம். இது அயந்தலை கொண்டு சென்றாடல் பாடி என்றது சிவபெருமான் பிரம்மானுடைய 5 தலைகள் கொண்ட பிரம்மாவாக இருந்தபோது அவர் 5 எனக்கும் சிவபெருமானுக்கும் என்ன இது அடிமுடி தேடின கவலம் என்னென்னா, இந்த சிவனை அடைவதற்கு ஆணவ மண்ட செருக்கு மாயை மூலமாக அடைய முடியாதுன்றதுக்காகத்தான் இந்த கருத்துக்கள் சொல்லப்படுகின்றது. அது சிவபெருமானும் 5 தலை உடையவர், நானும் 5 தலை உடையவன் என்று சொல்லி அவர் செருக்கு கொண்டு தெரிந்தபடியால் அவருடைய தலையை கொய்தார். அதாவது கொய்து அந்த புராணம் இருக்கின்றது. அயந்தலை கொண்டு சென்றால் பாடி, அருக்கன் எறியிரு படைத்தல் பாடி, கயந்தனை என்ற ஜானை, அதாவது ஜானை வடிவில் இப்போ அதாவது யானை தோல் போட்டவர் என்ற இதுவும் இருக்கின்ற அந்த கொன்று போத்து பாடி, அதுக்கு பிறகு காலனை காலால், அது அம்மா சொன்ன மாதிரி அந்த மார்க்கண்டேயர் படிதம். அடுத்தது இயந்தனை முப்புறம் எரித்தல் பாடி, அதாவது முப்புறத்தையும் எதிர்த்தவர். இப்படியான பெரிய செயல்களை செய்த பெருமான் எங்களையும் ஏழை அடியோனையும் ஆண்டு கொண்ட இந்தளவு பெரிய பெருமான் என்னை அடைந்து அவற்றை நயத்தை பாடி நாங்கள் அதற்கு சுண்ண முடித்து நாமை என்னுடைய கருத்தை முடித்து கொண்டு அடுத்த பாட்டுக்கு நான் போறோம். அதற்கு சுண்ணம் இடித்து நாமே வட்டமலர் கொன்றை மாலை பாடி, மத்தமும் பாடி மதியும் பாடி, சிட்டர்கள் வாழும் தன் தில்லை பாடி, சிற்றம்பலத்தெங்கள் செல்வம் பாடி, கட்டிய மாசுன கச்சை பாடி, கங்கணம் பாடி, கவித்த கை மேல் இட்டு நின்றாடும் அரவம் பாடி, ஈசக்கு சுண்ணம். ஆமா, புவனேஸ்வரி அம்மா, நீங்க உங்களோட கருத்து சொல்லுங்க. வட்டமலர் கொன்றை மாற்றி பாடி, இறைவன் சிவபெருமான் எப்பொழுதும் வட்டமாக மலர் கொன்றை தலையிலே சூடியிருப்பார். மத்தமும் மதியம் என்றது உங்களுக்கு தெரியும். தலையிலே மதியத்தை சூடியிருக்கிறார், மத்தமும் சூடியிருக்கிறார். அந்த இறைவனுடைய தலையிலே என்னென்ன சூட்டப்பட்டிருக்கிறது என்றது இப்போ சொல்லுவார். வட்டமலர் கொன்றை மாலை, மத்தம், மதியம் என்றால் நிலவு பாடி,
சிட்டர்கள் வாழும் சீஷர்கள் வாழும், அதாவது அடியவர்கள் வாழுகின்ற தென் நாட்டிலே தில்லையம்பதியில் அந்த தில்லையை பாடி சிற்றம்பலத்து எங்கள் செல்வன் பாடி திரும்பவும் அந்த தென் தில்லையம்பலத்திலே பாடி சிற்றம்பலம், அதாவது சிற்றம்பலத்திலே வீட்டிருக்கின்ற எங்களுடைய செல்வமாகிய இறைவனை பாடி எங்கள் செல்வம் பாடி கட்டிய மாசுன கச்சை பாடி அவர் கட்டிய மாசு அற்ற அவருடைய அறையிலே கட்டியிருக்கிற மாசற்ற கச்சை பாடி அவர் அறையிலே கட்டி அணிந்திருக்கிற உடை கங்கணம் பாடி அவருடைய கையிலே அவர் போட்டிருக்கிற கங்கணம் என்றது கைக்கு போடுற அணி அதுவும் பாடி கங்கணம் பாடி கவித்த கை மேல் அது கங்கணம் பாடி அவருடைய அந்த கை மேல் விட்டு நின்றாடும் அரவம் பாடி அவருடைய கையிலே ஒரு கையிலே அரவத்தை பிடித்திருக்கிறார். அந்த அரவத்தை பாடி ஈசற்கு சுண்ணமுடித்து நாமே அவர் ஆடும் பொழுது ஒரு கையிலே பாம்பையும் பிடித்திருக்கிறார், கச்சை கட்டி இருக்கிறார். அதே மாதிரி சித்தம்பலத்து எங்கள் செல்வத்தை இறைவனை பாடி அவர் சுட்டர்கள் வாழ்ந்த தில்லை அவர் அடியவர்கள் வாழ்ந்த அந்த தில்லையம்பலத்திலே சித்தம்பலமாக திருச்சித்தம்பலத்திலே எழுந்திருக்கிற எங்களோட செல்வத்தை பாடி ஆடப்போ சொன்ன முடித்து நாமே என்று இறைவனுடைய பெருமையை பாடுகிறார். அதற்கு முருகானந்த சக்கரவர்த்தி எங்களுக்கு இப்பொழுதும் எங்களுடைய வரலாறுகள், சமய வரலாறுகள், எங்களுடைய நாயன்மார்கள் செய்த சமய தொண்டுகள், அந்த சமய தொண்டுகளிலே மாணிக்கவாசகர் இறைவனால் தனித்து ஆளப்பட்டவர், ஆட்பட்டவர், அப்படியே தன்னுடைய உடம்போடு முத்திக்கு போனவர். ஆகவே அவருடைய நாயன்மார்களிலே அவர் மிகவும் 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 உயர்ந்த மேம்பட்ட நெஞ்சை அள்ளும் தேன் போன்ற திருவாசகத்தை பாடியவர். திருவாசகம் என்னும் தேன், அந்த தேனை நாங்கள் நடுக பாட வேண்டும் என்று அள்ளி தந்த திருவாசக தேனை இது அவர் இறைவனை பாடிய புகழ்ந்த ஒரு சில வரிகள். முருகானந்தம்னா என்ன சொல்ல போறீங்களா? நீங்கள் அடுத்த பாட்டுக்கு போகலாம். நிறைவான பாட்டு. வேதமும் வேள்வியும் இடித்து நாமே வேதமும் வேள்வியும் ஆயினார்க்கு மெய்மையும் பொய்மையும் ஆயினார்க்கு சோதியுமாயிருளாயினார்க்கு துன்பமும் இன்பம் ஆயினார்க்கு பாதியுமாய் முற்றும் ஆயினார்க்கு பந்தமுமாய் விடும் ஆயினார்க்கு ஆதியும் அந்தமும் ஆயினார்க்கு ஆடப்பொற்சுன்னம் கெடுத்து நான் நினைக்கிறேன் இதுதான் கடைசி பாட்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம். இதனுடைய கருத்தை நீங்கள் சொல்லுங்க, மற்றவை என் கருத்தை சொல்லிட்டுக்கு நாங்கள் சரி சொல்லுங்க. வேதமும் 4 வேதங்கள் இருக்கு. யசு சாமம் திருணமாகிய 4 வேதங்களும் அவரே. வேள்வி நாங்கள் செய்கிற இப்பவும் ஆலயங்களிலே விசேஷ நாட்களிலே செய்கிற வேள்வி, அதாவது வேள்வி தீ மூட்டி அந்த தீயிலே இறைவனை எழுந்தருள பண்ணி நடக்கின்ற அந்த கைங்கரியம் வேள்வியும் ஆயினாக்கு, மெய்மையும் பொய்மையும் ஆயினாக்கு. உண்மை என்று நம்புபவர்களுக்கு உண்மையாயும், பொய்மை என்று நம்புபவர்களுக்கு அப்படி ஆயினாக்கு. அப்படி உண்மையுமாய் இருக்கிறார், இல்லாமலும் இருக்கிறார், தெரிஞ்சும் இருக்கிறார், தெரியாமலும் இருக்கிறார், மறைந்தும் இருக்கிறார், மறையாமலும் இருக்கிறார், எல்லோருக்கும் என்ற மாதிரி. அதே போல சோதியாய், பிரகாசமான சோதியுமாய், மிக உங்களுக்கு தெரியும், அடிமுடி தேட முடியாத அரியனாலே அடிமுடி தேட முடியாத அளவு உயரமான சோதியாய், எங்கே எத்தனை உலோகங்களை தாண்டி போனாலும் அந்த சோதியின் முடிவை காண முடியாது. அதே போல இருளும் ஆயினாச்சு. துன்பம் மற்றவர்களுக்கு, அதாவது எங்களுடைய சமயம் இதில் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு இருள் ஆயினாச்சு. துன்பமுமாய் இன்பம், துன்பமாயும் இருக்கின்றார், இன்பமாயும் ஆயினாச்சு. துன்பமும் இன்பமும், இன்ப துன்பங்கள் ஆக இருக்கிறது. பாதியுமாய் மற்றும் பாதியாய் அறவாசியாய்
என்றால் உமாதேவிக்கு பாதி உடம்பை கொடுத்து போட்டு இருக்கிறார். அதே நேரத்தில் உமாதேவியும் அவரும் ஒன்றாக முற்றும் முழுமையாக அவருடைய சக்தி இவருடைய சக்தி எல்லாம் ஒன்றாக இருக்கிறதுக்கும் பந்தமுமாய் வீடும் எங்களுடைய உறவுகளுமாய் பந்தங்கள் இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா விதமான பந்தங்களும் உறவுகள் மட்டுமல்ல, எல்லா பந்தங்களும், அதாவது பொருள் ஆசை, பொன்னாசை, பெண்ணாசை, எல்லா ஆசைகளையும் அந்த பந்தமுமாய் வீடுமாயினாக்கு மோட்ச வீடு, அதாவது இந்திரலோகம், அதாவது ஆதியும் அந்தமும் ஆயினாக்கு தொடக்கமும் இறைவன் தான், முடிவும் அவர்தான் என்று வாழுகிற அந்த ஆதியும் அந்தமும் ஆயினாக்கு ஆடப்பொற் சொன்ன முடித்து நாமே. வணக்கம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். முருகானந்தம்னா நீங்க உங்களோட கருத்து சொல்லுங்க. இதுல என்னன்னா, இந்த பாட்டின் கடைசி வரி முக்கியமானது என்னை பொறுத்தவரை. இப்பொழுது நாம் கையில ஒருவித புத்தகம் ஒன்றும் இல்லாமல் கேட்கிறேன், மனதில் வாரதை சொல்லுறேன். ஆகவே சிவபுராணத்தில் இதிலும் சொன்ன என்னுடைய வாயிலால் வந்தவைகள் எல்லாமே சிந்தனைக்கு ஊடாக வந்தவைதான், சரி என்று நினைத்ததை சொன்னோம். அந்த வகையிலே இந்த பாடலுக்கும் சொல்ல விரும்புகின்றோம். ஆதியும் அந்தம் ஆயினார்கன்று இதுல சொல்றார். இது இந்த திருப்பாற்றத்தின் நிறைவு வரி. திருவம்பாவில முதல் வரி ஆதியும் அந்தம் இல்லா இரும்பெரும் சொல்லி, இறைவனுக்கு ஆதியும் இல்லை அந்தம் இல்லை. அப்ப ஆதியம் அந்தம் யாருக்கு இருக்குது? ஒரு சராசரி நிலையில, நான் மாணிக்கவாசகர் நிலையில சொல்லல, என்னுடைய நிலையில சொல்றேன். நாங்கள் இறைவனுக்கு ஆதியம் அந்தம் இல்லைன்னு சொல்லுறோம். ஆனால் ஆலயத்துக்குள்ள போய் என்ன அச்சாவதாரம் அந்த விக்கிரகத்துக்குள்ள இறைவனை காண்கின்றோம். பூசை நேரத்துல மாத்திரம் இறைவன் இருப்பார். பூசை முடிஞ்ச பிறகு அந்த இறைவனுக்கு இந்த திருவுரத்துக்கு முன்னாலே வம்பும் எல்லாம் கதைப்போம். ஆகவே ஆதியும் அந்தம் எங்களுக்கு தான் இருக்கிறது, ஆதியும் அந்தம் இறைவனுக்கு இல்லை. அப்ப எங்களுக்கு ஆதியும் அந்தமாக இருப்பவராக இருக்கிறார். அதே நேரத்தில் எங்களுக்கு தான் வேதம் வெள்ளியமா இருக்கிறார், எங்களுக்கு தான் வாய்மையும் பொய்மையுமா இருக்கிறார், சோதியமா இருக்கிறார், இருளுமா இருக்கிறார். எங்களுடைய சிவச்சந்திரன் ஐயா ஒரு விஷயம் சொல்கிறார், அதை அடுத்த பயணம் வந்தால் அவர் கேட்கலாம். சோதியனே துன் இருளே என்று திருவாசகத்திலே ஒரு சிவபுராணத்தில் வருகிறது. அப்ப என்னென்றால் ஒளிக்குள்ளும் ஒரு இருள் இருக்கிறதா, இந்த சோதிக்குள்ளேயும் ஒரு இருள் இருக்கிறதா. நாங்கள் சாதாரணமாக இந்த ஊர்ல இந்த விளக்குகளுக்குள்ள பார்த்தீங்க என்றால் அந்த தீப ஒளிக்குள்ளே ஒரு சின்ன இருள் தெரியும். ஆகவே எல்லாத்துக்குள்ளும் நன்மையும் இருக்கிறது, எல்லா நன்மைக்குள்ளும் ஒரு தீமை இருக்கிறது. அப்ப இறைவன் எங்களுடைய எல்லாக்களும், எனக்கு ஒரு நோய் வந்தால் அதிலும் இறைவன் ஏதோ ஒரு நிலையை ஆட்கொள்ளுறார். என்னுடையத்தான் இயேசுநாதர் ஒரு இடத்துல சொல்றார், துன்பப்படுபவர்கள் பாக்கியவர்கள், ஏன்னா அவர்கள் என்னோட சொல்லி. ஆகவே துன்பம் இறைவனோடு சம்பந்தப்பட்ட அந்த உலக ரீதியிலே அல்லது எங்களுடைய சிந்தனை வயப்பட்டு இருக்கக்கூடிய மட்டுப்படுத்தப்பட்ட சிந்தனைகள்கிட்ட நாங்கள் காண்கிற எல்லாம் பிளஸாகவும் மைனஸாக எல்லாத்திலும் என்ற நிலையிலே இந்த இறைவனை வணங்குவோம். சில இடங்களிலே இறைவனுடைய அற்புதங்களை சொல்லுகிறார், சில இடங்களில் இறைவனும் பணிகளை பற்றி வாழ்த்தி பாடுகிறார், சிலருடைய திருவிளையாடல்களை வாழ்த்தி பாடுகிறார். இதிலே இறைவனை நாங்கள் எப்படி சிந்திக்கிறோம், அந்த சிந்தனைகளுக்குள்ளே ஒரு முக்கியமானது. அதுக்கு முதல் என்ன சொல்றேன், பந்தமுமாய் வீடுமாயினார். அப்ப பந்தங்களாக இருக்கிறார். போனசக்கா சரியா சொல்லிட்டா, வீடுன்றது மோட்சம். உண்மையான மோட்சம் அல்லது உண்மையான அந்த முத்துநிலை என்பது என்னென்றால் பந்தம் அறுத்தவர்களுக்கு தான் இருக்கும். அப்ப சராசரி மக்களுக்கு பந்தம் இருக்கிறது. நாங்கள் ஒவ்வொருத்தருமே எங்களுடைய ரத்த உறவுகள் இறக்கின்ற பொழுது எப்படி நிலத்தில் அடித்து வாய்விட்டு இறக்கின்றோம். ஏனென்றால் பந்தத்தை நாங்கள் விட முடியவில்லை. பந்தத்தை அந்த இறந்த ஆத்மா பந்தத்தை விடும் வரைக்கும் அவருக்கு இன்னொரு பிறப்பு இருக்கிறது. ஆனபடியாத்தான் எங்களுடைய இப்ப லண்டன் இந்த காலம் அப்படி அல்ல, முந்தின காலத்தில் அருணாக்குடியையும் அரசு போட்டுத்தான் விடுவரலாமே. என்றால் பந்தம் அறுத்தவராக இவர் போனால்தான் இவருக்கு மறுபிறப்பு இல்லாத தன்மை வரும் என்று சொல்லி. பந்தம் என்பது இருக்கும் வரை முத்திக்கு வழி இல்லை. முத்திக்கு வழி வர வேண்டுமே பந்தம் மறக்கப்பட வேண்டும். அவை எல்லாவற்றிலும் சகல நன்மைகள் சகல தீமைகளிலும் இறைவன் இரண்டர கலந்திருக்கிறார். அதை நாங்கள் விளங்கிக் கொண்டால் துன்பத்தையும் இன்பத்தையும் சமமாக, பகைவனையும், அதுதான் யோகசுவாமி ஒரு உண்மையான ஆத்மீயத்துவனுக்கு உலகத்தில் விருப்பமானவனும் இருக்க முடியாது, பகையானவனும் இருக்க முடியாது. நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் நெஞ்சில் கைதொட்டு சொல்லுவோம், எங்களுக்கு பிடித்தமாதவன் எவனோ அவன் எங்களுக்கு பாய்வன், பிடித்தவனோ
அவன் நல்ல இவன் கெட்டவன். ஆனா அந்த நல்லவன் கெட்டவனுக்குள்ளே எவ்வளவு நல்லது கெட்டது இருக்கும். அது எங்களுடைய பற்று பாசங்கள் தான் எங்களை இதை நான் சொல்லுகின்றேன். இப்பொழுது நீங்கள் இந்த நிகழ்ச்சி தொடங்க முன்னம் கேட்ட கேள்வி திரு மணிவண்ணன் அவர்களே, தனிப்பட்ட என்னுடன் கேட்ட கேள்விக்கும் ஒருவேளை வணக்கம். இப்ப இந்த சொல்லாதீங்க. நான் முடிக்கிறேன். இந்த பந்தம் அறுக்கப்பட வேண்டும் என்பது இந்த இறப்பு கர்மங்களிலே முக்கியம். இதனுடைய சிந்தனை மட்டுமே இறப்பு கர்மங்களிலே முக்கியம். அதற்காகத்தான் ஒருவேளை திருப்பொற்றுணத்தை இந்த இறப்பு கிரியைகளிலே தெரிவு செய்தார்களோ என்கிற ஒரு கேள்வியை மாத்திரம் வைத்து நீங்கள் சிந்திக்க எனக்கு சந்தர்ப்பங்கள் தந்தமைக்காக உங்களுக்கு நன்றி கூறி, பபாகரன், புவனேஸ்வரா போன்றவர்களுக்கு அவர்களுடைய பல கருத்துக்களும் எனக்கு சில சிந்தனை தெளிவுகளை உண்டாக்கி என்பதற்காக அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி. நன்றி. ஒரு நிமிஷம் பொறுங்கள். நான் என்னுடைய கருத்தை முடித்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை முடிவு கொண்டு வருவோம். வேதமும் வேள்வியும் ஆயினார்க்கு, மெய்மையும் பொய்மையும் ஆயினார்க்கு, சோதியும் இருள் ஆயினார்க்கு, துன்பமும் இன்பமும் ஆயினார்க்கு, பாதியுமாய் முற்றும் ஆயினார்க்கு, பந்தவமாய் வீடும் ஆயினார்க்கு, ஆதியும் அந்தவம் ஆயினார்க்கு ஆடப்பட்டு சின்னம் எடுத்தினாமே. இதில் டுவாரிட்டி, அதாவது 2 தினம். இந்த உலகத்தில் எல்லாமே 2 இருக்குது. அதாவது இருட்டும் பகலும் இருக்குது, இருட்டும் இருக்குது, வேதமும் இருக்குது, இது எல்லாமாக இருக்கின்றார். வேதமும் வேள்வியாகவும் இருக்கின்றார், மெய்மையும் பொய்மையாகவும் இருக்கின்றார், சோதியாயும் இருக்கின்றார், இருளாயும் இருக்கின்றார், துன்பமாயும் இருக்கின்றார், அன்பமாயும் இருக்கின்றார், பாதியுமாய் அதாவது சிவருமான் அர்த்தநாதீஸ்வரராக இருக்கின்றார், அதே நேரம் முழுமையாகவும் இருக்கின்றார், பந்தவமாக இருக்கின்றார். அதாவது எங்களோட பாசபந்தங்களுக்குள்ளேயும் அவர் இருக்கின்றார், வீட்டு பேரிலையும் வீடு பேரை கொடுக்கிறவராயும் இருக்கின்றார். ஆதியும் தொடக்கமும் முடிவும் மாயும் இருக்கின்றார். ஆதியமாக இருக்கின்றார், முடிவுமாகவும் இருக்கின்றார். அப்படியானவரை நாங்கள் பாடுகின்றோம் என்ற கருத்தை இதில் உலகம் எப்படி இயங்குகின்ற முருகானந்தம் அவர்கள் சொன்ன மாதிரியும் உலகம் எப்படி இருக்கின்றது, அதில் எல்லாத்திலையும் இறைவன் இருக்கின்றார். ஆனால் நாங்கள் எல்லாத்திலையும் இன்ப துன்பம் எல்லாத்திலையும் இறைவனை காண வேண்டும் என்ற அந்த கருத்தை மாணிக்கவாசகர் எங்களுக்கு தெரிவிக்கிறார் என்று கூறிக்கொண்டு இந்த நேரமும் செயற்பட்டதுக்கு மிக்க நன்றி. நான் அடுத்த டாப்பிக்கை அடுத்த சாட்டர்டே நான் அதுக்கு முதல் உங்களை எல்லாருக்கும் அறிவிக்கின்றேன் என்று கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை முடிவு கொண்டுருவோம். வணக்கம். அப்போ நன்றி. அப்போ நன்றி. நானும் ஒரு கருத்தில்லாத புத்தகத்திலே உங்களோட பாடலை பார்த்துதான் பொருள் சொன்ன. நான் எனக்கு புத்தகம் இல்ல, கிடைக்க இல்ல. நான் உங்களுக்கு வேணுமென்ற நான் ஒரு புத்தகத்தை கொண்டு தரக்கூடியதை பார்க்க பொருள் உள்ள புத்தகம் இல்ல, கருத்து உள்ள புத்தகங்கள் இல்லவே அந்த ஆசை அரும்பதங்கள் அறிய கஷ்டமா இருந்தது. நான் கொண்ட இதை பார்த்துதான் நான் கருத்து ஏதாவது பிள்ளைகள் இருந்தா குறைகள் இருந்தா